அப்பா அப்பா உங்களுக்கு பரிசுத்தமாக்கும் யெகோவா மெக்காதிஸ் ஆராதனை உனக்கே. Glory. பரிசுத்தமாக்கும் யெகோவா மெக்காதிஸ் ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஓசேனோ ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஓசேனோ ஆராதனை உமக்கே. ஆராதனை உணர்ந்து சொல்லுவோமே. ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை. Glory. ஆராதனை யெகோவா அப்பா அப்பா உங்களுக்கு நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம் ஆண்டவர். இந்த ஆராதனையை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம் அப்பா. நீர் ஒருவரே ஆராதனைக்கு உரியவர். நீர் ஒருவரே ஆராதனைக்கு உரியவர். நீர் ஒருவரே துதிக்கு உரியவர். உம்மை விட்டு நாங்கள் யாரை ஆராதிப்போம்? நீர் வானத்தையும் பூமியும் படைத்த தெய்வம். நீ சர்வ வல்லமை உள்ளவர். உராகாலாதாரா ஷாதாராதானா ரிகபோதிரபலரதரலரதரா ரியக்கரதரபா. எங்கள் உள்ளங்களை ஆற்றுகிறவரும் எங்களை தேற்றுகிறவரும் நீர் ஒருவரே ஆண்டவரே. உம்மை விட்டு நாங்கள் எங்கே போவோம்? உங்க பிரசனம் வேணும், உங்க மகிமை வேணும், உங்க வார்த்தை வேணும். நீர் எங்களை தொடுவீராக. இந்த ஆராதனையில் ஒருவரும் வெறுமையாய் போகாமல், கர்த்தர் என்னை தொட்டார், கர்த்தர் என்னோடு பேசினார், கர்த்தர் என்னை ஆளுகை செய்தார், கர்த்தர் என் காயங்களை ஆற்றினார், கர்த்தரே என் பரிகாரியாய் இருந்தார். ரபாலா சதரதினா மாராதரி துரபக்கர பௌதரி அக்கலரதரபா. தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் ஒருவேளை எந்த எதிர்பார்ப்பும் கர்த்தர் என் கூட பேசுவாரா பேச மாட்டாரா என்ற நினைவுல நீங்கள் வரலனா, இன்னைக்கு ஒரு விஷயம், இந்த ஆராதனை இந்த கடைசி நேரத்தில் உங்களை நீங்கள் அர்ப்பணிங்க. 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 வாலிப பிள்ளைகள் எல்லாம் ஒப்பு கொடுங்க. ஏசப்பா, என் வழியை நீங்கள் சுத்தமாக்குங்கப்பா. என்னோட நீங்க இருங்கப்பா. என் கூட நீங்க பேசுங்கப்பா. ஹல்லேலூயா. நீர் பேசுகிற தெய்வம். நீர் பேசுகிற தெய்வம். சில நேரங்களிலே, குழப்பமான நேரங்களிலே, உடைந்து போயிருக்கிற நேரத்தில், என்ன செய்யணும் என்று தெரியாத போது, கலங்கி போயிருக்கிற வேளையில் நான் ஒன்றை சொல்றேன். யோசபாத் படையெடுத்து வரும் பொழுது என்ன செய்யணும் என்று தெரியவில்லை. யுத்தத்துக்கு என்ன பண்ணணும் என்று தெரியவில்லை. ஆனா தேவ சமூகத்தில் போய் முழங்கால் போட்டான். தேவ சமூகத்தில் போய் உபவாசம் போட்டான். தேவ சமூகத்தை நோக்கி போனான். அங்கே வேதம் சொல்லுகிறது, அவர்கள் வெட்டுண்டு மடிந்து போனார்கள். யோசபாத்துக்கு விரோதமாய் வந்தவர்கள் வெட்டுண்டு மடிந்து போனார்கள். நான் ஒன்றை சொல்றேன், என்ன செய்யணும் என்று தெரியாத போது தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது உனக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்களை கர்த்தர் முறியடித்து போட வல்லவர். முறியடித்து போட வல்லவர்.
ஆண்டவரை நோக்கி, நீங்க என் கூட இருக்கிறீங்கப்பா, உங்க சமூகம் என் கூட இருக்குதுப்பா. ஆபுவுக்கு 3ஆம் அதிகாரம் 17-18 வசனம் சொல்லுகிறதை போல, என்ன நடந்தாலும் எது இல்லாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள்ளே மனமகிழ்ச்சியாயிருப்பேன். நான் என் தேவனுக்குள்ளே மனமகிழ்ச்சியாயிருப்பேன். நான் என் ஆண்டவருக்குள்ளே மனமகிழ்ச்சியாயிருப்பேன். மகளே, எதை குறித்தும் கலங்காதே. இதுவரைக்கும் நடத்தி வந்த யெகோவா தேவன் இனியும் உன்னை நடத்த வல்லவர், நடத்த வல்லவர், நடத்த வல்லவர். அவரை போல நடத்த ஒருவருமே இல்லை. அவரை போல நம்மை நடத்த ஒருவருமே இல்லை. ராபாக்காலா ஷதாராதீனாமா ராதாராபா. ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் 37வது வசனம் சொல்லுகிறது, என்னை அவர் கரடின் கைகளுக்கும் சிங்கத்தின் கைகளுக்கும் தப்புவித்தவர் இந்த பெலிஸ்தர் எம்மாத்திரோ. பிரச்சனை நேரத்தில் ஆண்டவரை பார்த்து சொல்லுகிற ஒரே வார்த்தை, என்னை அவர் இந்த மாதிரி சிச்சுவேஷன்லேருந்து என்னை காப்பாற்றி வந்தார். இது எம்மாத்திரன்றான். தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் அறிக்கை செய்ய வேண்டிய வார்த்தை அது ஒன்றுதான், அது ஒன்றுதான். இதுக்கு முன்னாடி எத்தனையோ ப்ராப்ளம் வந்தது, இதுக்கு முன்னாடி எத்தனையோ பிரச்சனை வந்தது, எல்லாத்தையும் கர்த்தர் தான் காப்பாற்றி வந்தார். எனக்கு இது எம்மாத்திரம். ஊரா பாலாராதாரியா. ஹல்லேலூயா. ஆராதனை, ஆராதனை அப்பா, அப்பா உங்களுக்கு தான். சொல்லுங்க எல்லாருமே, ஆராதனை, ஆரா அப்பா உங்களுக்கு தான். ராஜா உன் மாளிகையில் ராப்பகலாய். எஸ் டடி. ராஜா உன் மாளிகை ராப்பகலாய் உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே. ரபாலா சந்தராதி நகர துதித்து துயரம். மீண்டும் ஒரு விசை, உம்மை துதித்து. சோர்ந்து போகாத. வாயளவில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன் அப்பா. துயரம். மீண்டும் ஒரு விசை, உம்மை துதித்து. க்ளோரி. ரபஹலதனா மறந்திருப்பே. உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே. ராஜா என் துயரம் மறந்திருப்பே. உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே. சொல்லுங்க, துயரம் மறந்திருப்பே. உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே. எல்லாம் துயரம். ஆமா ஆண்டவரே, உம்மை நன்றி இருதயங்களோடு துதிக்கிறோம். எங்கள் ஆவி ஆத்துமா சரீரங்களை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, நீங்க பேசுகிற தெய்வம், நீங்கள் எங்களோட பேசுகிற தெய்வம். பேசுங்கப்பா, பேசுங்க. சபையில் காது உள்ளவன் கேட்க கடவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எங்கள் செவியை மந்தமாக்கி கனநித்திர ஆவினாலே நிரப்பி வச்சிருக்கிற அந்தகார வல்லமைகளை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கட்டவிக்கிறோம் ஆண்டவர். எல்லாருடைய சிந்தையும்
தேவனை நோக்கி மனரம்யமாய் இருக்கிற இருதயமாய் மாற்றி நடத்துங்க. வந்திருக்கிற உம்முடைய மகனை மறைத்து கர்த்தர் எங்களோடு பேசும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். நீர் பேசுவீராக, வல்லமையாய் நடத்துவீராக. கிருபை சூழ்ந்திருக்கட்டும். உருவிய பட்டயத்தோட தேவ தூதர்கள் நிப்பாட்டுவீராக. உடைந்த உள்ளங்கள் ஒன்று சேருகிற வார்த்தையும் கல்லான இருதயங்கள் கரையப்படுகிற வார்த்தையும் உம்முடைய கிருபையினால் அருளுவீராக. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஜீசஸ். அன்றைய நாம் பிரசித்தப்படுவதாக. இந்த நாளிலும் உங்கள் மத்தியிலே ஊழியம் செய்யும்படி தேவன் பாராட்டின கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களை பார்ப்பது மிகுந்த சந்தோஷம். இந்த நாளிலே எனக்கு இங்கே அழைத்து வாய்ப்பினை கொடுத்த ஊழியருக்கும் அவருடைய குடும்பங்களுக்கும் கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு நாமத்திலே ஸ்தோத்திரங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவன் யாவரோடும் பேசுவாராக. இந்த உலகத்திலே ரொம்ப பெரிய பாக்கியம் உள்ளவர்கள் யார் என்றால் நாம் தான். லேலுயா, லேலுயா. ஆனால் இருக்கிறதுலே ரொம்ப குறைச்சி எடை போடுறது யார் தானா? நாம் தான். லேலுயா. கூட இருக்கிறவர் பெரியவர், ஆனால் அவரை மறந்து எதிர்த்து நிற்கிற ஆட்களை பார்த்து சோர்ந்து போகிறோம். எதிர்த்து நிற்கிற சூழ்நிலைகளை பார்த்து நாம் அநேக நேரங்களில் சோர்ந்து போகிறோம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் மிகவும் பெரியவர். லேலுயா. அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். நம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ நாள் ஆராதிச்சிங்க. அப்படியே இருக்கிற வண்ணமாக ஒரு பாடலை மாத்திரம் பாடி அப்படி கண்களை மூடி நாம் ஒரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அதுக்கு நேராக ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன். ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன். ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். நான் நினைத்திடா வேளையில் அற்புதம் செய்தீரே. யாரும் நினைத்திடா வழியினிலும் அற்புதம் செய்தீரே. நான் நினைத்திடா வேளையில் அற்புதம் செய்தீரே. யாரும் நினைத்திடா வழியினிலும் அற்புதம் செய்தீரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே. நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே. நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. பலித்திட வந்தோரை லச்சை மூடினதே. அழித்திட வந்தோரை நிந்தை மூடினதே. லச்சை மூடினதே. அழித்திட வந்தோரை நிந்தை மூடினதே. காண்போரே வியந்திட உயர்த்தி வைத்தீரே. அடை வந்தானா என்றென்னும் அளவில் வைத்தீரே. காண்போரே அடை வந்தானா என்றென்னும் அளவில் வைத்தீரே. வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும்
செய்வதிலும் முரண்பாடற்றவர். வல்லவரே வல்லவரே செயல்கள் வல்லவரே. ஆமென். சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே. நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே. நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கப்படுவதில்லை. இருக்கிற யாரையும் உமக்காக அவர் வெட்கமடைய செய்கிறவர் அல்ல. நம் தலையை நிமிர பண்ணுகிற செய்கிறவரை ஆராதிக்கிறோம். கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. இல்லையே. உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. வல்லவரே செயல்கள் வல்லவரே. இந்த வார்த்தையை அறிக்கை செய்வ உள்ளத்திலிருந்து சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவர் அவர். வல்லவரே செயல்கள் வல்லவர். செயல்களில் அவர் வல்லவர். சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே வல்லவரே செயல்கள் வல்லவர். சர்வ வல்லவர். உங்க வாழ்க்கையில எதையும் செய்ய வல்லவர் பாண்டீர். வல்லவரே செயல்கள் வல்லவர். வல்லவரே சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே செயல்கள் இந்த வல்லவர். வார்த்தையை சொல்லி அறிக்கை செய்துட்டே இருப்போம். வல்லவர் அவர். அவர் எதையும் செய்ய வல்லவர். உங்களுடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த சூழ்நிலை மாற்ற அவர் ஒருவரே வல்லவர். எந்த பிரச்சனைகள், எந்த போராட்டங்கள், எப்படிப்பட்ட நெருக்கங்கள் உங்க வாழ்க்கையில் இருந்தாலும், எப்படிப்பட்ட கோலியாத்துகள் உங்க வாழ்க்கையில் இருந்தாலும், எப்படிப்பட்ட அக்னி சூளைக்குள்ள தள்ளினாலும், எப்படிப்பட்ட சிங்க கெவியில உங்களை போட்டாலும் அதற்கு வெளியே கொண்டு வர அவர் ஒருவரே வல்லவர். வல்லவரே செயல்கள் வல்லவரே. ராமா சந்தரன சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே செயல்கள் வல்லவரே. சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன். ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போய் நடக்குமா நடக்காதோ என்று சோர்ந்து ஒருவேளை சோர்ந்து போயிருப்பில்லானால் இந்த காலவேளை நிச்சயத்தோடு இந்த இடத்துல இருந்து கடந்து போக வேண்டும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்ய வல்லவர். யாரும் நினைத்திடாம் வழியிலும் அற்புதம் செய்தீரே. வல்லவரே செயல்கள் வல்லவரே. அறிக்கை செய்வோம். வல்லவர் நீர் சொல்வதிலும் அப்பா, நீங்க வல்லவர். செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே செயல்கள் வல்லவரே. சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே செயல்கள் வல்லவரே. வல்லவரே சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. நாம் ஆராதிக்கிற தேவன் வல்லவர். அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். ஆண்டவரே உம்முடைய கரத்தில் எங்களை யாவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்கே யாவரோடும் பேசுவீராக. நீங்கள் வல்லவர் என்பதை நாங்கள் காணும்படி கிருபை செய்வீராக. நாங்கள் நடக்குமோ நடக்காதோன்னு சொல்லி ஒருவேளை சோர்ந்து போய் இந்த இடத்துல வந்திருக்கலாம். தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் நடக்கும் என்ற உறுதியோடு இந்த இடத்துல இருந்து கடந்து செல்லும்படி கிருபை செய்வீராக. ஆசீர்வாதத்தை அனுப்புங்க. தொடர்ந்து உங்கள் பிரசன்னம் நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. வேறு சந்தோஷமாக இருக்கீங்களா? அல்லேலூயா. நமக்கு தான் ரொம்ப குழப்பம்லாம் வரும். ஆண்டவர் செய்வாரா செய்ய மாட்டாரா? அல்லேலூயா. செஞ்சுற மாதிரி இருக்கும். அவர் இப்போ நாளைக்கு செஞ்சிருவார். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரும்பொழுது சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் நாளைக்கே அற்புதம் செஞ்சிருவாருன்ற மாதிரி பேசிடுவார். ஆனால் நாளைக்கு பார்த்தா என்ன இருக்கும்? அதே போல தான் இருக்கும். அல்லேலூயா. ஆனால் அவர் சொன்னால் செய்யாமல் மட்டும் போக மாட்டார். அல்லேலூயா. சொன்னதை அப்படியே செய்கிற தெய்வம். அல்லேலூயா. சில நேரங்களில் அவர் அமைதியாக இருப்பார். இன்றைக்கி வார்த்தையே இதுதான். சில நேரங்களில் ஆண்டவர் ரொம்ப அமைதியாக இருப்பார். நமக்கு உண்மை புரியாது, ஏன் ஆண்டவர் அமைதியாக இருக்கிறாரு.
இவ்வளோ ஜெபம் பண்ணுறேன், இவ்வளோ உபவாசம் பண்ணுறேன், இவ்வளோ ஜெபிக்கிறேன், இவ்வளோ சபைக்கு போகிறேன், ஊழியத்தில் இருக்கிறேன், எல்லாம் வார்த்தை, ஆண்டவர் வார்த்தையை அள்ளி வீசுவார். எப்படி நம்ம ஊர் அரசியல்வாதிங்க வீசுகிறாங்களோ அந்த மாதிரி. லேலுயா. நான் அப்புறம் பேசிட்டேன்னா எதனா நல்லா இருக்காது. நம்ம ஆட்கள் என்ன பண்ணுவாங்க, அரசியல்வாதிங்க எல்லாம் அள்ளி வீசுவாங்க. ஆனால் அவங்களுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு வித்தியாசம் என்னென்னா, சொன்னதை அப்படியே செய்கிறவரை தான் நம்ம ஆராதிக்கிறோம். லேலுயா. ஒரு வார்த்தை அப்படி மிஸ் ஆகாமல் செய்து முடிப்பார். லேலுயா. வேதத்தில் ஒரு வார்த்தை எடுத்து வாசி கேட்போம். ஆதியாகமம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2, 3 வசனத்தை நாம் வாசி கேட்போம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். லேலுயா. லேலுயா. நம்முடைய ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்தார். ஆபிரகாமை அழைத்து ஆபிரகாமினிடத்தில் ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். ஆபிரகாம் யார் என்றால், ஆண்டவரை அறியாத ஒரு மனிதன். ஆண்டவரை அறியாத ஒரு மனிதன். அந்த ஆபிரகாமை கர்த்தர் அழைத்து, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்றார். லேலுயா. யாரும் அறியாத ஒரு தேவன். அவர்களுடைய குடும்பத்தில் யாரும் அறியாதவர்கள். ஆபிரகாமுக்கு இந்த தேவன் யார் என்பது தெரியாது. ஆபிரகாமுடைய வம்ச வரலாறு அல்லது ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டை பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா ஒரு சிலை வடிவமைக்கிற ஒரு மனிதனாக இருந்தார். கற்சிலைகளை உருவாக்கி விக்கிரகங்களை உருவாக்குகிற ஒரு குடும்பத்தை சார்ந்தவர் தான் இந்த ஆபிரகாம். இந்த ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார். அழைத்து, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லி கர்த்தர் அவருக்கு வாக்குரைத்தார். இந்த ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கும் பொழுது ஒரு வார்த்தை சொல்கிறார், உன் தகப்பனுடைய வீட்டையும் உன்னுடைய இனத்தாரையும் தேசத்தையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு என்ன பண்ண போ என்று கர்த்தர் அழைத்தார். லேலுயா. இப்படி அவரை ஆண்டவர் அழைத்த பொழுது, நம்ம இப்போ பாஸ்டர் சொல்கிறாங்க, இந்த வாரம் மீட்டிங் இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் வரணும் அப்படின்ன உடனே நம்ம என்ன பண்ணுவோம், வீட்டில் போய் சொல்லுவோம். இப்போ வாலிப பிள்ளைங்களாம் வாங்க, சின்ன பிள்ளைங்களாம் வாங்க அப்படின்னு சொன்னால், சின்ன பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்கு போய் பேரண்ட் கிட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி பாஸ்டர் எங்களை கூப்பிட்டாரு, மீட்டிங் இருக்கான் அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த ஆபிரகாமை அழைக்கும் பொழுது ஆபிரகாமுக்கு தேவன் யார் என்று தெரியாது. தேவன் யார், இவர் எங்கிருந்து பேசுகிறார், அவருடைய உருவம் என்ன, அவர் எப்படிப்பட்டவர் என்ற எந்த ஒரு காரியமும் அறியாத ஒரு மனுஷன் தான் ஆபிரகாம். இப்போ பேரண்ட் என்ன பண்ணுவாங்க, பாஸ்டர் கூப்பிட்டாருன்னு பாஸ்டர் கூப்பிட்டாரு, ஏன்னா பாஸ்டர் அவங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ ஆபிரகாம் போய் அவங்க வீட்டில் சாராள் இடத்துல சொல்லணும். ஆண்டவர் தெளிவாக சொல்றார், உன் குடும்பத்தையும் உன் இனத்தாரையும் உன் தேசத்தையும் விட்டு என்ன பண்ணு, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு. இப்போ அவர் வீட்டுக்கு போய் ஆபிரகாம் பேசணும். என்ன பேசணும் அப்படின்னா, நான் இந்த மாதிரி ஒரு ஆண்டவர் கூப்பிட்டாரு, என்ன ஒரு ஆண்டவர் இப்படி கூப்பிட்டாரு, நான் போகணும் அப்படின்னு சொன்னேன். என்ன இந்த மாதிரி வா, நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போன்னு சொல்லி அழைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் போய் சொல்லணும். ஆனா அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு யார் அந்த தேவன் தெரியாது. என்னை கூப்பிட்டார் ஒருத்தர், யாரு, உங்க பிள்ளை வந்து வீட்டுக்குள்ள வந்து ஒரு அங்கிள் கூப்பிட்றாருமான்னு சொன்னா அனுப்பி விடுவீங்களா? எந்த அங்கிள், யாரு கூட போற, எங்க போற, எதுக்கு போற, இவ்வளவு கேள்வி கேட்போம். அதே போல அவங்க வீட்டில் இருக்கிறவங்க அல்லது சாரால், மற்றவங்கள விட்டுருங்க, சாரால் கேட்டிருப்பாங்க, யார் உங்களை கூப்பிட்டது, யார் உங்களை அழைத்தா? இப்போ இடம் பண்ணணும், அழைத்தவர் தானே வந்து பேசணும். சாரால் கிட்ட யார் பேசியிருக்கணும்? ஆனால் ஆண்டவர் அமைதியாக இருந்தார்.
சில நேரங்களில் கர்த்தர் சில வார்த்தைகளை அனுப்பின பிற்பாடு அவர் ரொம்ப அமைதியாக இருப்பார். ஆனால் அவர் அமைதியாக இருக்காருன்றதுனால அவர் சும்மா இருக்காருன்ற அர்த்தம் கிடையாது. அல்லேலூயா. கர்த்தர் வார்த்தையை அனுப்பின பிற்பாடு அவர் அமைதியாக இருப்பாரே தவிர சும்மா இருக்க மாட்டார். இந்த ஆபிரகாமை அழைத்தார். ஆபிரகாம் விசுவாசத்தோடு அவன் ஆண்டவர் வார்த்தையை கேட்டு பின்பற்றி வந்தான். வேதம் சொல்கிறது 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்க. ஆபிரகாம் அந்த தேசத்தில் சுற்றி திரிந்து சீகேம் என்னும் இடத்திற்கு சமீபமான மோரே என்னும் சமபூமியினருக்கு வந்தான். மோரே என்னும் சமபூமி மட்டும் வந்தான். அக்காலத்திலே கானானியர் அத்தேசத்தில் இருந்தார்கள். கர்த்தர் அப்போதும் அந்த தேசத்துல இவங்க சுற்றி திரியிறாங்க. ஆபிரகாம் வந்து ஆண்டவர் அழைத்தார். ஆண்டவர் அழைத்த உடனே நீங்க அப்படியே ஆபிரகாம் வந்துட்டார். இப்ப வந்து கானானியர் இருந்த அந்த தேசத்தை அவன் சுற்றி திரிகிறான். ஆண்டவர் அது வரைக்கும் எதுவும் பேசல, அமைதியா இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் ரொம்ப அமைதியா இருப்பார். அமைதியா இருக்காருன்றதுக்காக அவர் கிரியை செய்யலன்றது மட்டும் ஒரு நாள் நினைச்சிடாதீங்க. கர்த்தர் எப்பொழுதும் உங்களுக்காகவே அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா வேதம் சொல்வது, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை. உங்களுக்காக நமக்காக அவர் எப்பொழுதுமே வேலை செஞ்சுட்டே இருப்பார். அவர் அமைதியா இருக்கிறார். ஒன்றும் நடக்கலை, நான் சுத்தி ஒன்றும் நடக்கல. ஆபிரகாம் வந்தார், ஆண்டவர் அழைத்தார். ஆபிரகாம் வந்தார், நம்பி வந்தார், சுற்றி திரிகிறார். அந்த தேசம் ஃபுல்லா சுற்றி திரியும் பொழுது நிறைய யோசனைலாம் வந்திருக்கும். அந்த தேசத்தை சுற்றி திரியும் பொழுதுலாம் என்ன ஆண்டவர் அழைத்தாரு, திரும்பி வந்து பேசவே இல்லை. அவர் கர்த்தர் என்ன கூப்பிட்டாரு, ஒரு வார்த்தை கூட பேசல. திரும்பி என்ன நடக்குதுன்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில இருந்திருப்பாரு. நமக்கு நிறைய நேரங்கள் அப்படி தானே, ஆண்டவர் வார்த்தையை பேசிடுவாரு, வீட்டுக்கு போவோம், அற்புதம் நடக்கும். இன்னைக்கு கடன் பிரச்சனைலாம் மாறிடும், சூழ்நிலை மாறிடும், வியாதி மாறிடும், பிரச்சனைகள் மாறிடும், சூழ்நிலைகள் நமக்கு சுற்றி இருக்கிற நெருக்கங்கள் மாறிடும் அப்படின்னு சொல்லி நிறைய யோசனையோடு தான் வீட்டுக்கு போகிறான். ஆனால் வீட்டுக்கு போனால் ஒன்றும் நடக்கலைன்றதுக்காக கர்த்தர் அற்புதம் செய்யாமல் இருக்க போகிறதில்லை. நடக்கலைன்றதுனால கர்த்தர் கிரியை செய்யாமல் இல்லை. அவர் அமைதியா இருக்கிறதே நமக்கு ஆசீர்வாதம் தான். அல்லேலூயா. சில நேரங்களில் கர்த்தர் அமைதியா இருக்கிறதே நமக்கு ஆசீர்வாதம் தான். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, கர்த்தர் அமைதியா இருக்கிறாரு. ஒன்று ஆண்டவர் பேசின பிற்பாடு, ஒரு மனுஷனை ஒரு காரியத்தை குறித்து கர்த்தர் பேசின பிற்பாடு அவர் அமைதியா இருக்கிறார் என்றால் அவர் வேலை செஞ்சு கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. உங்க ஆசீர்வாதத்துக்கான வேலையை செய்து கொண்டிருக்கிறார். இவன் சுற்றி திரிகிறான், தேசம் ஃபுல்லா சுற்றி திரிகிறான். சுற்றி திரிந்த பிற்பாடு வேதம் சொல்லுது, அடுத்த வசனத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கும், கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி. அல்லேலூயா. முதல் காரியம் பாருங்க, ஆண்டவர் அவனுக்கென்ற ஒரு எல்லையை குறிக்க ஆரம்பிச்சார். அது வரைக்கும் அமைதியா இருந்தார். அது வரைக்கும் தேவன் அமைதியா இருந்தார். ஆண்டவர் எதுவும் பேசல. இவன் சுற்றி திரிகிறான், தேசம் முழுவதுமா சுற்றி திரிகிறான். சுற்றி திரிந்த பிற்பாடு வசனம் சொல்லுகிறது 7ஆம் வசனத்துல, கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அல்லேலூயா. இவ்வளவு நேரம் அமைதியா தானே இருந்தார். சுற்றி திரியும் போதெல்லாம் அமைதியா தான் இருந்தார். கர்த்தர் அமைதியா இருக்கிறாரு. ஒன்றும் செய்யவே இல்லை. பாஸ்டர் நாங்கள் ஜெபம் பண்றோம், சபைக்கு போறோம், வசனம்லாம் கேட்குறோம், ஊழியம் செய்கிறோம், எல்லாம் பண்றோம். ஆனா கர்த்தர் ரொம்ப அமைதியா இருக்கிறாரு. ஒன்றுமே செய்ய மாட்டார். அவர் நேரத்தில் மட்டும்தான் பேசுவார். சும்மா அவர் என்ன பண்ண மாட்டார். சில ஆட்கள்லாம் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை அல்லது சனிக்கிழமை லீவு வரும், நீங்கள் உங்கள் பிள்ளைகிட்ட சொல்லி பாருங்களேன், மெர்னா பீச்சுக்கு போகலான்னு சொல்லி பாருங்க. அந்த வாரம் ஃபுல்லாக என்ன தெரியுமா கேட்கும், மெர்னா பீச்சுக்கு போவோமா. இப்போல்லாம் யாரும் மெர்னா பீச்சுக்கு போகிறான். நான்லாம் எனக்கெல்லாம் மெர்னா பீச்சுன்றது ரொம்ப தூரம். அப்போது நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது. அப்போது இப்போ இருக்கிற ஆட்கள்லாம் மெர்னா பீச்சை மெர்னா பீச் அதெல்லாம் வேணாம், மால் போகலாமா சொல்லி பாருங்கள். இஏ மால் போகலாம், சிட்டி சென்டர் போகலாம், அங்கே போகலாம், இங்கே போகலாம், மெரினா மால் போகலாம் சொல்லி பாருங்கள். அது அந்த வாரம் ஃபுல்லாக என்ன பண்ணிகிட்டே இருக்குன்னா கேட்டுகிட்டே இருக்கும், போவோமா, இந்த வாரம் கண்டிப்பாக போயிடுவோம்ல. இந்த மாதிரி தான் நிறைய நேரத்தில் நம்ம என்ன திரும்ப போவோம். ஆண்டவர் செய்வேன்னு சொல்லிட்டார்னா அவர் செய்வார். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அவர் ஒரு வார்த்தையை சொன்னால் அந்த வார்த்தை அதனுடைய காரியத்தை நிறைவேற்றாமல் அவரிடத்துல திரும்பாது என்று சொல்லி இயேசு அழகாக சொல்கிறார்.
அல்லேலூயா. அந்த வார்த்தை அவரிடத்துல திரும்பும் பொழுது வெறுமையா திரும்பாது. இந்த ஆபிரகாமை கர்த்தர் அழைத்து உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டார். இப்போ அமைதியா இருக்கிறார். இவன் இந்த தேசம் ஃபுல்லா சுற்றுறான். நம்ம வாழ்க்கையில் கூட நிறைய நேரங்கள் அப்படியே சுற்ற விடுவார் ஆண்டவர். என்னடா ஒண்ணுமே நடக்கல, சபைக்கு போய் ஒன்றும் நடக்கல, சர்ச்சைக்கு போய் ஒன்றும் நடக்கல, ஜெபிச்சு ஒன்றும் நடக்கல, ஊழியத்தில் எல்லாம் போறோம், ஆனா ஒரு மாற்றம் இல்லை. கர்த்தர் அமைதியாவே இருக்கிறார். நிறைய நேரங்களில் நமக்கு என்ன தெரியுமா, வேலை ஸ்தலத்துலலாம் ரொம்ப ப்ரெஷர் வந்துடுச்சுன்னா ஜோம் பண்ணிட்டு போவோம். ஆண்டவரே அந்த மேனேஜருக்கு எதிராக ஆயிட்டா நல்லா இருக்கும். ஒரு அம்மா, நான் சின்ன ஒரு ஊழியத்துக்கு வந்த ஆரம்பத்தில், முழு நேர ஊழியத்துக்கு வந்த ஆரம்பத்தில் ஒரு அம்மா இப்படி சொல்லிகிட்டே இருந்தாங்க. என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, ரொம்ப கடன் பிரச்சனை அவங்களுக்கு. அந்த கடன் பிரச்சனைக்காக ஜெபிக்க சொல்லிகிட்டே இருந்தாங்க. என்கிட்டையும் அம்மாக்கிட்டையும் சொல்லுவாங்க. இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தம்மா ரொம்ப பிரச்சனை அதிகமாகிடுச்சு. அந்த கடன் பிரச்சனை வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதிகமானதுனால ரொம்ப ஒரு தவறான முடிவுகள்லாம் போயிட்டாங்க. ஆனாலும் அதை மீறி கடவுள் கிருபையில் அவர்களை வெளியே கொண்டு வந்துட்டாங்க. வெளியே கொண்டு வந்து கர்த்தர் அவர்களை கொஞ்சம் கடன் பிரச்சனைலாம் மாறும்படி கர்த்தர் கிருபை செய்ய ஆரம்பித்தார். அந்த நேரத்தில் அந்த கடன் கொடுத்தவர் என்ன பண்ணிட்டார்னா, மறிச்சிட்டார், இறந்துட்டார். அல்லேலூயா. கடன் கொடுத்தவர் இப்போ கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டாரா இல்லையா? கடன் கொடுத்தவன் என்ன பண்ணிட்டான்? செத்து போயிட்டான். அல்லேலூயா. இப்போ நீங்கள் என்ன செய்யணும்? ஒரு ஆண்டவருடைய பிள்ளையா நீங்கள் ரொம்ப நல்லவங்க அப்படி நம்பி உங்களை கேட்குறேன். நீங்கள் என்ன செய்யணும்? மறுவாரம் சாட்சி சொல்லணும். வந்து ஆண்டவர் எனக்கு கடன் கொடுத்தவனை கொண்டுட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. அந்த அம்மா வந்து அவ்வளோ சந்தோஷமாக வராங்க. என்ன ஆச்சுன்னா, எனக்கு கடன் கொடுத்தவன் செத்து போயிட்டான். கர்த்தர் என் ஜெபத்தை இப்படியா கேட்பாரு? கடனை அடைக்க வைப்பாரே தவிர அப்படியெல்லாம் நமக்கு அவ்வளோ சந்தோஷம். கர்த்தர் அன்னைக்கு பேசினார் ஆண்டவர். அதே போல என் பிரச்சனையிலேருந்து என்னை விடுதலை ஆக்கிட்டார். எப்படி விடுதலை ஆக்கிட்டாரு? நடந்த உண்மை, நடந்த சம்பவம். கர்த்தர் அப்படி செய்ய மாட்டார். அதுலேயே நம்ம உண்மையாக இருக்கிறோமா, கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்து தீர்க்கிறோமா? அவங்க வீட்டில் யாருமே இல்லையா? நிறைய நேரங்களில் நம்ம அப்படி யோசனையே வேற. இந்த ஆபிரகாம் சுற்றி திரிகிறான், தேசம் முழுதுமாய் சுற்றி திரிகிறான். ஒன்றும் நடக்கல, ஒன்றும் ஆகலை. அவருக்கு ஒரு ஆசீர்வாதம் வரல, வானம் திறக்கப்படலை. ஆனா தேவனை நம்பி வந்த மனுஷன். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன்னு சொன்னார். ஆனா ஒன்று நடக்கல. அந்த தேசத்துல ஒரு சுற்றி திரிகிற ஒரு வனசஞ்சாரிய போல இருக்கிறார். அங்க போவார், டென்ட் போடுவார், அங்க போவார், டென்ட் போடுவார், அங்க போவார், டென்ட் போடுவார். இப்படியே தங்கிட்டு இப்படியே தான் வாழ்க்கை போயிட்டு இருக்கு. ஆபிரகாமுக்கு எவ்வளவு யோசனைகள் இருந்திருக்கும். ஆனா கர்த்தர் கிரியை செய்து கொண்டே இருக்கிறவர். நம்முடைய வாழ்க்கையில தேவன் எப்பொழுதும் கிரியை செய்து கொண்டே இருக்கிறவர். நம்ம கண்ணுக்கு தெரியாத பல வேலைகளை இப்பொழுதும் இந்த நேரத்திலே நமக்காக செய்து கொண்டிருக்கிறவர் அவர். அல்லேலூயா. இந்த காலை வேளையில ஆராதனைக்கு வந்ததுனால கிரியை செய்யல, நீங்க வரத்துக்கு முன்னாடில இருந்தே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். நேற்று தினத்திலிருந்தே அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். கடந்த வாரத்திலிருந்தே, கடந்த மாதத்திலிருந்தே எப்பொழுது உங்களுக்கு பேசினாரோ, எப்பொழுது உங்களை கரம் பிடித்தாரோ, அந்த நாள்ல இருந்தே கர்த்தர் உங்களுக்கான வேலைகளை அவர் செய்து கொண்டிருக்கிறார். நிறைய நேரங்களில் நம்ம நினைக்கிறது என்னன்னா, கர்த்தர் எப்பொழுதும் கண்ணு முன்னாடி ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கணும். எப்படி? கண்ணு முன்னாடி ஜெபம் பண்ண உடனே பெட்டி நிறைய பணம் எடுத்துன்னு கொடுத்தா எப்படி இருக்கும்? கர்த்தரே அற்புதம் செஞ்சார். எப்படி செஞ்சார்? இப்போ கடன் பிரச்சனையாக இருக்குது, இல்லை ஒரு தேவை, ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். இப்போ அதுதானே ட்ரெண்டில் இருக்குது. ட்ரெண்டில் இருக்கிறது அதுதான். ஸ்கூல் ஃபீஸு கட்டி எல்லாம் சால்வ் ஆகணும். முதல்ல இதுக்காக ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், ஆண்டவரே எல்லாம் பண்ணுங்க ஆண்டவரே. ஜெபம் பண்ணி முடிச்சோடனே வீட்டு வாசலில் ஒரு பெட்டி, எல்லாம் 500 ரூபா கட்டு. எப்படி? எல்லாம் வேணாவா உங்களுக்கு? வேணான்ற மாதிரி பார்க்குறீங்களே. வச்சா நீங்கள் எடுக்க மாட்டீங்க, அப்படி தானே? ஆண்டவரே தராதிங்க ஆண்டவரே, யாருக்கும் வேண்டாமா? வச்சா எனக்கு வேண்டாம்ப்பா, நமக்கு எதுக்குப்பா ஊர் பண்ணலாம், அப்படி தான் சொல்லுவோம். நமக்கு எதுக்கு? ஜெபம் பண்ணீங்க, வீட்டு வாசலில் வந்து பார்த்தா யாரும் வரல, ஆனால் ஒரு பெட்டி மட்டும் இருக்கு.
அந்த பெட்டி ஃபுல்லாக பணம் இருக்குது. இப்போ என்ன ஜெபம் கேட்கப்பட்டுச்சா இல்லை வேறு எதுனா? பெட்டி வச்சா எடுப்பீங்களா மாட்டிங்களா? என் கேள்வி அதுதான். இப்போ எடுக்க மாட்டீங்க. கடன் வாங்கி கூட வாழ்வேன். கர்த்தரே பெட்டியை கொடுத்தானோ சரி, திடீர்னு ஒருத்தர் வந்து ஒரு கட்டு ஒரு ஒரு கவரில் பணம் அப்படி கட்டாக தந்து கொடுக்குறாங்க, அது வாங்குவீங்களா? அது கொஞ்சம் யோசிக்கலாம் பாஸ்டர். யார் என்னன்னே தெரியல, திடீர்னு வந்து கொடுக்குறாங்க. ஒரு ஊழியக்காரர் ஒருத்தருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை அவர் அடிக்கடி சொல்லுவார். அவர் ஊழியத்தின் ஆரம்ப காலத்தில் ப்ரொவிஷனே இருக்காதான், வீட்டுக்கு தேவையான பொருட்களே இருக்காதான். அப்போ ஒரு முறை ராத்திரியெல்லாம் அவர் நல்ல ஆராதனை பண்ணி ஜெபம் பண்ணி இந்த ராத்திரி முழுதும் அவர் நல்ல கர்த்தரை துதிச்சு பாடிட்டு இருந்தாராம். மறுநாள் காலையில் திடீர்னு அவர் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தாண்டி இருந்த ஒரு தேவ மனுஷன் திடீரென்று அவர் வீட்டுக்கு காலையிலே வந்துட்டாராம். காலையில் வந்ததும் இவர் வந்ததுமே என்ன பண்ணுறது தெரியாமல் காஃபி கொடுக்கறதுக்கு கூட சர்க்கரை இல்லையா. ரெடி ஐயா, அவங்களுக்கு நெகரி தெரிஞ்சிருக்கும், சர்க்கரை இல்லையா. அவர் என்ன பண்ணாரா, அவங்க ஒய்ஃபை பார்க்குறாராம், அவங்க ஒய்ஃப் இவரை பார்க்குறாங்களா. என்ன பண்ணுறது தெரியல. இப்போ காஃபி கொடுக்கணும்ல, வந்தவங்க யாருன்னா காஃபி கொடுக்காம அனுப்ப முடியாதுல்ல. சும்மா ஃபார்மாலிட்டிக்காக என்ன பண்ணுவோம், காஃபி குடிக்கிறீங்களான்னு கேட்போம். சில ஆட்கள் வேண்டான்றுவாங்க, சில ஆட்கள் கொஞ்சமாக போடு, சர்க்கரை போடு, அதை போடுன்னு நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள விட பயங்கரமாக உயிரை வாங்கிட்டு போயிடுவாங்க. காஃபி தூள் அவ்வளோ போடுங்க, குடிச்சிட்டு வேற சொல்லிட்டு வர போவாங்க, கொஞ்சம் காஃபி ஸ்ட்ராங்காக இருக்குது. வீட்டுக்காரர் பார்ப்பார், நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், கேட்டிருக்கியா நீ? இப்போ அப்படி தான் இந்த ஊழியக்காரருடைய வாழ்க்கையில் நடக்குது. இந்த அம்மா, ஊழியக்கார அம்மா அவரை பார்க்குறாங்க, அவர் அவங்கள பார்க்க வந்தவர் ஒரு பேக் எடுத்துகிட்டு வந்தாராம். எடுத்துகிட்டு வந்து கையில் கொடுத்துட்டு, ஆண்டவர் இந்த சர்க்கரையை கொடுக்க சொல்லி காலையிலே அனுப்புனார் என்ன. லேலுயா, சர்க்கரையை கொடுக்கறதுக்காக தான் நான் வந்தேனே அப்படின்னு சொல்லி அந்த சர்க்கரையை கையில் கொடுத்துட்டு போனாராம். நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்பொழுதும் கிரியை செய்து கொண்டிருக்கிறவர். நம்ம ஆராதிக்கிற நேரத்தில் அமைதியாக இருக்கிறாரு, ஒன்றும் நடக்கலை. நான் ஜெபிக்கிற நேரத்தில் ஒன்றும் நடக்கலை, நான் உபவாசிக்கிற நேரத்தில் ஒன்றும் நடக்கலை, ஊழியத்துக்கு போன நேரத்தில் ஒன்றும் நடக்கலை, இன்னைக்கு ஆராதனைக்கு வந்திருக்கிறேன், வீட்டுக்கு போனவனே அப்படி நடக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு போவோம். சில நேரத்தில் ஒன்றும் நடக்காது. ஆனால் கர்த்தர் கிரியை செய்து கொண்டே இருப்பார். லேலுயா. இந்த ஆபிரகாம் சுற்றி திரிகிற நேரத்தில் கர்த்தர் என்ன தெரியுமா செய்து கொண்டிருந்தார்? இந்த தேசத்தை, அவருடைய பிளான் பாருங்க, இவன் சுற்றி திரிந்தான் பாருங்க, இந்த தேசத்தை இவனுக்கும் இவன் பின்வரும் சந்ததிக்கும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் மேல கிரியை செய்து கொண்டிருக்கிறார். லேலுயா. நிறைய நேரங்களில் நம்ம சுற்றி திரிய விட்டுருவார் ஆண்டவர். என்ன நம்ம ஜெபிப்போம், உபவாசிப்போம், பிரயாசப்படுவோம், எல்லாம் செய்து பார்ப்போம், ஒன்றும் நடக்காது. ஆனால் கர்த்தர் சொல்லியிருப்பார், நான் செய்வேன் என்று வாக்கு உரைத்திருப்பார். மீகாவில் சொல்றார், நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அதிசயங்களை காண பண்ணுவேன் சொன்னவர் அதிசயங்களை நிச்சயமாய் காண பண்ணுவார். லேலுயா. ஏன்னா அவர் சொன்னவர் உண்மை உள்ளவர். ஒன்றை நல்லா புரிந்து கொள்ளுங்க, அப்பா சொல்லிட்டார்னா அதுக்கப்புறம் மாற்றமே கிடையாது. லேலுயா. உங்க வாழ்க்கையில் அப்பா ஒரு வார்த்தையை சொல்லி, இதை செய்வேன், இதை கொடுப்பேன், இப்படி ஆசீர்வதிப்பேன், இப்படி உயர்த்துவேன், இந்த பிரச்சனையை மாற்றுவேன், இந்த காரியத்திலிருந்து வெளியே கொண்டு வருவேன், கர்த்தர் உங்களோடு பேசினது உண்மையானால், அப்பா சொன்ன வார்த்தைக்கு மீறி இந்த உலகத்தில் ஒரு கிரியை செய்ய முடியாது, ஒரு மனிதன் உங்களுக்கு எதிர்த்து நிற்க முடியாது, ஒரு சூழ்நிலையாலும் உங்களை மேற்கொள்ள முடியாது. ஏன்னா அப்பாவை மீறி ஒன்றும் நடக்கவே நடக்காது. லேலுயா. இந்த ஆபிரகாமுக்காக ஒரு பிளான் பண்றார் ஆண்டவர். முதல் பிளான் என்ன தெரியுமா? அவன் சுற்றி திரிந்த அந்த தேசத்தை அவனுக்கு கொடுத்துடணும். நீங்கள் சுற்றி திரிகிற சில நேரங்களில் நம்ம சுற்றி திரிகிற இடத்துல ஒன்றும் நிறைய நேரங்கள் அப்படி ஃபீல்லாம் வந்துடும். எத்தனை வருஷம்தான் வாடகை வீட்டிலே இருக்கிறது, எத்தனை வருஷம்தான் நம்ம இப்படி வாடகை வீடாக மாறிக்கிட்டே இருக்கிறது. கர்த்தர் ஒரு நல்ல சொந்த வீடாக கொடுத்தாருன்னா யாருக்கும் ஆசையே இல்லையா? ஆனால் உண்மையாகவே ரொம்ப ஆசையே இல்லாத ஒரு சபையாக இருக்குது. லேலுயா. நீர்தான் ஐயா. சொந்த வீட்டில் வேணான்றவங்க அலேலியா சொல்ல பார்க்கலாம். இதுக்கும் அலேலியா சொல்ல மாட்டேன்.
நீ கேட்டாலும் சொல்ல மாட்டேன், வேணும்னு சொல்ல மாட்டேன், வேணானும். நான் அடிக்கடி சபையில் சொல்லுவேன், சொந்த வீடு கேளுங்க, வாடகை விடுறதுக்கு கேட்காதீங்க. நம்ம ஆட்கள் எப்படி தெரியுமா, ஒரு வீடை கட்டுறது, மேலே 2 வீடை கட்டுறது, வாடகை விட்டு வீட்டிலே உக்காந்துறது. சொந்த வீடு எது கேட்கணும், நான் வாழ்கிறதுக்கு எனக்கு கொடுங்க ஆண்டவரே, அப்படி தான் ஆரம்பிப்போம். நம்ம ரொம்ப நல்லவங்க, ஆண்டவருடைய பிள்ளைங்களை மாதிரி ரொம்ப நல்லவங்க யாருமே கிடையாது. ஆண்டவரே எனக்கு ஒரு சொந்த வீடு கொடுங்க. அடிக்கடி வீடு மாறி வீட்டுக்காரன் அந்த தொல்லை பண்ணுறான், தண்ணி விட மாட்டான், அதை பண்ணுறான் இதை பண்ணுறான்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணி அப்படி இப்படின்னு ஜோம் பண்ணி ஒரு இடத்த வாங்கி வீடை கட்டுவோம். கட்டினதுக்கப்புறம் ஒரு ஐடியா கிடைக்கும், மேலே 2 வீடை கட்டி பேசாமல் 2 வீடையும் வாடகை விட்டு அந்த வாடகையிலே உட்காந்து வீட்டிலே சாப்பிட்டு அப்புறம் சபை கூட வர முடியாது. ஆனால் ஆண்டவர் பாருங்க எப்படி ஒரு பிளான் பண்ணுறா பாருங்க. இவன் சுற்றி திரிகிறான், சுற்றி 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 வர்றார், அந்த தேசத்தையே சுற்றி வர்றார். சுற்றி வருகிற நேரத்தில் ஒன்றும் பேசலை, கர்த்தர் பேசலை, ஒரு வார்த்தை பேசலை, ஒரு காரியத்தை சொல்லலை. ஆனால் இந்த சுற்றி திரிந்து அவன் எங்க இருந்தானோ அந்த ராத்திரி கர்த்தர் அவனோடு பேசுறாரு, நீ சுற்றி திரிந்த இந்த தேசத்தை உங்களுக்கு கொடுப்பேன். அல்லேலூயா. காலவேளை கேட்டுக்கொண்டிருக்க உங்களுக்கு கர்த்தர் ஒரு எல்லையை வைத்திருக்கிறார். நீங்க சுற்றி திரிகிற இந்த இடத்துல ஒரு எல்லையை வைத்திருக்கிறார். அந்த எல்லைக்கான காரியத்தை அவர் கிரியை செய்து கொண்டுதானே இருக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் அமைதியா இருக்கலாம், பார்க்குறவங்க எல்லாம் ஏளனமா பார்க்கலாம், பார்க்குறவங்க அவமானப்படுத்துற மாதிரி பார்க்கலாம். சபைக்கு சும்மா பைபிளை தூக்கிட்டு போற, சும்மா ஏசி 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 ஏசுன்ற, ஆனால் வாழ்க்கையில் ஒன்றும் நடக்கலை அப்படின்னு சொல்ற அத்தனை பேருக்கு முன்னாடியும் கர்த்தர் உங்களுக்கான எல்லையை உருவாக்குவார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கான எல்லையை அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். அவர் அமைதியா இருக்கிறதுனால கிரியை செய்யாம இல்லை, உங்களுக்கான கிரியைகளை அவர் செய்து கொண்டுதான் இருக்கிறார். இந்த இடத்துல சொல்லி கர்த்தர் அவனோடு பேசினார். பேசி ஆண்டவர் அப்படியே திரும்பியும் அப்படியே வாழ்க்கை மூவ் ஆகுது. திரும்பி ஆபிரகாமுக்கு அதே பொசிஷன் தான். ஆண்டவர் சொல்லிட்டார், இந்த தேசத்தை நீ சுற்றி திரிகிற இந்த தேசத்தை, நீ இப்போ இருக்கிற இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமா சொந்தமா தருவேன். ஆண்டவர் அப்படி வாக்கு உரைச்சிட்டாரு. சொன்ன பிற்பாடு அடுத்ததுக்கு நகர்றாரு ஆண்டவர். ஆனா அமைதியா இருக்கு, வாழ்க்கை அமைதியா தான் இருக்கு. சூழ்நிலைகள் எதுவும் மாறல, கர்த்தர் அமைதியா இருக்கிறாரு, எதுவும் பேசல. இப்ப அடுத்த கட்டத்துக்கு அவர் நகர்ந்து போகிறார். நமக்கு நிறைய நேரங்கள்ல கர்த்தர் நகர்ந்து போகிறது தெரியவே தெரியாது. நம்ம என்ன நினைச்சிட்டு இருப்போம்னா, ஒண்ணு நடக்கல ஒண்ணு நடக்கல ஒண்ணு நடக்கல ஒண்ணு நடக்கல ஒண்ணு நடக்கல ஒண்ணு நடக்கல ஒன்னும் சொல்லுங்களேன், ஒன்னும் நடக்கல. இவ்வளோ நாளா ஜோம் பண்ற ஒன்னும் நடக்கல. எவ்வளோ பாஸ்டிங் போட்டேன், எவ்வளோ ஜோம் பண்ணிட்டேன், ஒன்னும் நடக்கல. நடக்கும். கர்த்தர் சொன்னது உங்க வாழ்க்கையில நிறைவேறும். அந்நிய கண்கள் அல்ல, சொந்த கண்கள் காணும்படி செய்வார். அவர் எப்பொழுதுமே நமக்காக கிரியை செய்து கொண்டிருக்கிறவர். இந்த உலகத்துல யார் வேண்டுமானாலும் நமக்கு கூட இருக்கிறவங்க யார் வேண்டுமானாலும் போயிடலாம். நமக்கு உதவி செய்வேன்னு சொன்னவங்க இப்போ உதவி செஞ்சுட்டு இருக்கவங்க கூட போயிடலாம். ஆனா ஒரு நாளும் நம்ம விட்டு விலகாதவர், நமக்காக கூட இருந்து நிற்கிறவர் அவர் ஒருவர் மாத்திரமே. அவர் ஒருவரே நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர், யாவையும் செஞ்சிருவார். நான் என்னுடைய ஃபோக்கஸ்லாம் எப்படி தெரியுமா, நான் என் லைஃப்பில் எப்படியாவது ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்டர் ஆகிடணும், கிரிக்கெட்டில் ப்ரொஃபஷனலாக போயிடணுன்றது தான் வாழ்க்கையினுடைய நோக்கமாக வச்சுருந்தேன். ஆனால் எங்கே போனாலும் எப்படி அப்பா கிட்ட கொண்டு வரணும்னு அவருக்கு நல்லாவே, சின்ன வயசுலேருந்து வளர்த்தது என்ன வளர்த்தாங்கன்னா, நீ பாஸ்ட்டுக்கு படிக்க போகிற, ஊழியம் செய்ய போகிற, இதை சொல்லி தான் வளர்ப்பாங்க. ஸ்கூலில் யார் கேட்டாலும் அதான் சொல்லுவேன். +2 முடிச்சோன்னு என்ன பண்ண போகிறேன், பைபிள் காலேஜ் போயிடுவேன், இதான் சொல்லிகிட்டே இருப்பேன். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம், அதாவது கிரிக்கெட் எங்கள் டிவிலாம் கிடையாது எங்கள் வீட்டில். அப்போது இப்போ இருக்கிற மாதிரி ஃபோன் வசதியோ இப்போ இருக்கிற மாதிரி எல்லா வீட்லேயும் டிவியும் கிடையாது, ஒரு சில வீட்டில் தான் இருக்கும். நான் சாத்மா நகரில் கொஞ்ச நாள் வீடு இருந்தேன். அங்கே சாத்மா நகரில் இருக்கிறவங்களுக்கு ஒரு வேலை தெரியும், உள்ள ஒரு ஒய்எம்சின்னு ஒரு இடம் இருக்குது. அந்த ஒய்எம்சியில் டிவி போடுவாங்க. மேட்ச் போட்டாங்கன்னா அங்கே தான் போய் உட்காந்துருப்பேன். ஃபுல் டே கூட வருவேன். 5 நாள் டெஸ்ட் மேட்ச்னா 5 நாளும் உட்காந்து பார்ப்பேன். அவன் பாலை விட்றானோ அடிக்கிறானோ 5 நாளும் பார்ப்பேன். இந்த நியூசிலாண்டுக்கு ஆஸ்திரேலியாவுக்கெல்லாம் போயிட்டாங்கன்னா காலையில் 4 மணிக்கெல்லாம் 3 மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சிடும் மேட்ச்சு. ரேடியோ போட்டு ரேடியோ காதில் வச்சுப்பேன், காது பக்கத்தில் வச்சு படுத்துப்பேன். இப்படி படுத்துக்கிட்டு என்ன கேட்பேன்னா, அவன் ஹிந்தியில் தான் பேசுவான். சாருன்னு தெரியும், சாருன்னா 4, 4 ரன் அப்படின்னு சொல்லிட்டானா 4 அடிச்சு தான் நம்பிப்பேன், அவ்வளோதான். இப்படியே
கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் பேட்டோட தான் சுற்றினேன். காலேஜுக்கு போவேன், பேட்டு தான் எடுத்துகிட்டு போவேன், புக்கெலாம் கிடையாது. அதனால் இப்போ இருக்கிறவங்க புக்கு எடுத்துகிட்டு போவாமல் பேட் எடுத்துகிட்டு போயிடாதீங்க. அந்த பாஸ்ட்டு அப்படி தான் போனாராம், அவரை கூப்பிட்டு வந்துட்டார் பாஸ்ட்டு ஆண்டவர் அப்படின்னு நினச்சிடாதீங்க. ஓடுற அடி அப்படி இருக்கும். அப்புறம் ஓடி அந்த எங்கே தான் விழணும். ஒழுங்காக வந்துட்டா நமக்கு நல்லது, ஒழுங்காக வரலன்னா அடித்து அவர்கிட்ட தான் கூப்பிட்டு வருவார். அடிக்கிற கை தான். ஆமாம், அடித்து அணைக்கிற அளவுக்கு வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். வந்துடுறோம்பா ப்ளீஸ்பா அப்படி கெஞ்சுற அளவுக்கு மாறிடும். ஏன்னா அவர் 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 ஒரு அவர் ஒரு கிரியை செய்து கொண்டே இருப்பார். நம்மை சுற்றி ஒரு வேலை செஞ்சுட்டே இருப்பார். நமக்கு தெரியாத ஒரு காரியங்களை நம்மை சுற்றி நடந்து கொண்டே இருக்கும். அவர் அமைதியாக இருக்கிறாரு. நான் பேட்டை தூக்கிட்டு போட்டனால ஆண்டவர் விட்டாரு. நம்மளை இதே லெவலில் போயிடலாம். நான் இப்படி வர ஜெபம் பண்ண ஆண்டவர்கிட்ட சின்ன வயசுல இருக்கும்போது இப்படி ஒரு ஜெபம் வர பண்ணுறேன். ஒரு வாலிப காலத்தில் இருக்கும்போது ஒரு ஜெபம் பண்ணுற, ஆண்டவரே இந்தியன் கிரிக்கெட் டீமில் சேர்ந்துட்டா கூட 35 வயசு வரைக்கும் தான் வச்சுருப்பாங்க, அதுக்கப்புறம் துரத்தி விட்டுருவாங்க வயசாயிடுச்சுன்னு சொல்லி. நான் அது வரைக்கும் என்ன பண்ணிடுறேன், கிரிக்கெட் விளையாடியே உங்களை மகிமைப்படுத்துகிறேன். அப்புறம் என்ன பண்ணுற, ஊழியத்துக்கு நல்ல ஐடியா கொடுக்குற ஆட்கள் நம்ம தானே. அப்படி எல்லாம் ஐடியா கொடுத்த ஆண்டவருக்கு அவர் என்ன திரும்ப ஐடியா பண்ணாரு, சரிப்பா ஓகேப்பா எதனால சரிப்பா அப்படி கேட்டு 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 எங்கே பிடிக்குமோ அப்படி பிடிச்சி அப்படியே எங்கே கொண்டு வரணுமோ. ஒரு குறிப்பிட்ட டைமில் காலேஜ் முடித்தேன், செக்குலர் காலேஜ் முடித்த உடனே ஒரு வருஷம் சும்மா வீட்டில் இருக்கிறேன். ஒரு 2 அரியர் பேப்பர் வச்சுட்டேன். போகிறதுக்கு மனசு இல்லை. பசங்களோட சேர்ந்து கிரிக்கெட் விளையாடி காலேஜுக்கு எக்ஸாம் எழுத போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்படி மாறிட்டேன். அப்போ ஒரு 1 இயர் போயிடுச்சு. அடுத்த வருஷம் வேறு வழியில் எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க, வேறு வழியில் நீ பைபிள் காலேஜ் போய் ஆகணும்னு சொல்லிட்டாங்க. சரி பைபிள் காலேஜ் போயிடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனாலும் பசங்க கூட சேர்ந்து கிரிக்கெட் விளையாடுறதை நிறுத்தவே இல்லை, விளையாடிக்கிட்டே இருக்கிறேன். திடீர்னு பார்த்தா ஒரு நாள் கண்ணெல்லாம் ரொம்ப மஞ்சள் ஆயிடுச்சு. என்னன்னு பார்த்தா ஜாண்டிஸ்ன்னு சொல்லி பிடிச்சி போட்டாங்க. ஒரு 3 மாதம் ஜாண்டிஸில் தான் இருந்தேன். அது எப்படின்னா, முதல்ல நம்ம டாக்டர் இருக்கார் பாருங்க டிட்டோ, போனால் ஒரு ஊசியை போட்டு நல்லாயிடும்னு சொல்லி அனுப்பிச்சிருவார். தெரியுமா நிறைய பேருக்கு, இங்கே இருக்கிறவங்கலாம் தெரியும். போனால் ஒரு ஊசியை போட்டு நான் மாத்திரையை கொடுத்து அவரே சொல்லிடுவார் நல்லாயிடும் போ அப்படின்றவார். அப்படி சொல்லி தான் அனுப்பிச்சிட்டார் என்னையும். நானும் என்ன பண்ணிட்டேன், நல்லாயிடும்னு நினச்சி வீட்டுக்கு போயிட்டேன். கொஞ்ச நாள் போச்சு. 1.5 இருந்துச்சு எனக்கு. அந்த பிளட்டில் 1.5 இருந்துச்சு. 5க்குள்ளே இருந்தால் பரவாயில்ல, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, பெரிய விஷயம்லாம் இல்லை அப்படி சொல்லிட்டாங்க. 1.5 இருந்தது 6க்கு மாறிடுச்சு. 6ல் இருந்தது 8க்கு மாறிடுச்சு. 8ல் இருந்து 12க்கு போயிடுச்சு. இதெல்லாம் எப்படின்னா ஒரு 1 வீக்குள்ளே மாறுது எல்லாம். 1-2 வீக்குள்ளே. அந்த ஸ்டார் தேட்டர்கிட்ட, ட்ரிபிள் கேனில் ஸ்டார் தேட்டர்கிட்ட ஒரு மஞ்சாகாமில் ஒரு ஹோமியோபதி ஹாஸ்பிட்டல், அங்கே போனேன். அங்கெல்லாம் கூப்பிட்டு போனாங்க, ஒரு வாரம் கூப்பிட்டு போவாங்க. எல்லா இடத்துக்கும் போனேன். கடைசியில் இந்த ஆர்டி ஸ்கேனில் போயிட்டு, அது பக்கத்தில் ஒரு டாக்டர் ஒருத்தர் இருக்கார், இந்த பேர் மறந்துடுச்சு, வாய்க்குள்ளே டியூப் விட்டு வயிற்றுக்குள்ளே எதுனா ப்ராப்ளம் இருக்கான்னு பார்ப்பாங்க. எண்டோஸ்கோப்பின்னு நினைக்கிறார் அது பேர். அது பண்ணிட்டாங்க. அது பண்ணிவிட்டு அவர் சொல்லிட்டாரு, ஆர்டி ஸ்கேனில் போயிட்டு ஒரு ஸ்கேன் மட்டும் எடுத்துகிட்டு வந்துருங்கன்னு சொல்லிட்டாங்க. நான் ஸ்கேன் எடுத்துகிட்டு ஒரு தண்ணி ஒன்று கொடுத்தாங்க, குடிச்சிட்டு இருக்கிறேன். அது ஒரு அந்த லேப் டெக்னீஷியன் வந்து என்கிட்ட ரொம்ப சீரியஸாக பேசுகிறாரு. என்னன்னா, உங்களுக்கு மஞ்சாகாமில் இருக்குது, 18 பாயிண்ட் இருக்குது அப்படின்றாரு. எனக்கு மஞ்சாகாமலைன்னா என்னன்னே முதல்ல ஒழுங்காக தெரியாது. அதான் பிரச்சனையே என்கிட்ட. எனக்கு பிரச்சனை என்னென்னா, எனக்கு மஞ்சாகாமலைன்னா என்னன்னு தெரியாது. அது ஒரு ஜுரம், எப்படி நார்மலாக ஃபீவர் வருது அது போல் ஒரு ஃபீவர் நினச்சிட்டு 18 பாயிண்ட் இருக்குன்னு அவர் ரொம்ப சீரியஸாக சொல்கிறார். நான் அப்படிங்களா, எனக்கு ஏற்கனவே தெரியுங்க, சொல்லிட்டாங்க டாக்டர் சொல்லிட்டாங்க அப்படி சொல்லிட்டு இருந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து கடைசியாக எனக்கு என் தம்பியோட மாமனார் ஆனந்த் பிரதர், அவர் தான் எப்போவுமே சின்ன வயசுலேருந்து எங்கே போனாலும் எது பண்ணாலும் அவர் கூட தான் போவேன். அவர் என்ன பண்ணாருன்னா, என்னை கூப்பிட்டுட்டு ஒரு டாக்டரை போய் பார்க்கலான்னு சொல்லி கூப்பிட்டார். நான் சொல்லிட்டேன், இதான் லாஸ்ட் டாக்டர், இதுக்கப்புறம்லாம் எங்கேயும் வர மாதிரி விருப்பம் இல்லை. ஆனால் என் கண்ணெல்லாம் முழுசாக ரொம்ப மஞ்சளாக மாறிடுச்சு. கையெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்க முடியாதே ஒரு மாதிரி மஞ்சளாக தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. அந்த அளவுக்கு ரொம்ப மோசமாயிடுச்சு. அந்த டாக்டரை போய் பார்த்தோம். பார்த்து அப்படியே ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் இசபெல்லா ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க.
இந்த இசபெல் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்க்கும்போது நான் வேடிக்கை பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கிறேன். எனக்கு அதான் சொன்னேனே, எனக்கு ஒன்றுமே தெரியாது, மஞ்சகாமலைன்னா என்னன்னே தெரியாது. இசபெல் ஹாஸ்பிட்டலில் வெளியே வெயிலுக்கு போகக்கூடாது, வெயில் படக்கூடாது, நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, இது மட்டும்தான் எனக்கு தெரியும். வெளியே வேடிக்கை பார்த்து நின்றுட்டு இருக்கிறேன். அந்த அண்ணனை கேட்குறாங்க, நர்ஸு கேட்குறாங்க, இதில் யார் பேஷண்ட் அப்படின்னு. ஏன்னா அந்த அளவுக்கு தான் இருந்தேன், நார்மலாக இருப்பேன், ஒன்றுமே தெரியாது. பார்த்துட்டு அவங்க பிளட் எடுத்துட்டு செக் பண்ணிட்டு சொல்கிறாங்க 20 பாயிண்ட் இருக்குதுன்றாங்க. இவ்வளோ தூரம் போயிடுச்சு, எனக்கு ஒன்றுமே அதை பற்றின நாலேஜ் இல்லாதனால ஒன்றும் தெரியாது. எனக்கு என்ன பிரச்சனைனா, ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட முடியல, கறி குழம்பு சாப்பிட முடியல, மீன் குழம்பு சாப்பிட முடியல, எப்போ பார்த்தாலும் இடியாப்பம் இட்லி கொடுத்துட்டே இருக்கிறாங்க. இதுதான் என் பிரச்சனை. அவங்களுக்கெல்லாம் பிரச்சனை என்னன்னா, இவன் ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருக்கிறான். எனக்கு என்ன பிரச்சனைனா, நினச்சதை சாப்பிட முடியல. இப்படி ஒரு சூழ்நிலை, இப்படி ஒரு நிலைமையில அந்த இடத்துல கொண்டு போய் கர்த்தர் நிற்க வச்சிருக்காரு. ஆனால் இதுக்கு பின்னாடி அவ்வளோ வேலைகளை கர்த்தர் செஞ்சு கொண்டு இருந்தார். இதெல்லாம் நடந்து முடிந்தது. எனக்கு பழக்கமே என்னன்னா, நல்லா சாப்பிடுவேன், நல்லா விளையாடுறதுனால நல்லா சாப்பிடுவேன், எது கிடைச்சாலும் சாப்பிடுவேன், பசங்களோட சேர்ந்து எதை வேணால் சாப்பிடுவேன். அப்படி தான் இருந்தேன். நான்வெஜ்ஜில் அந்த அளவுக்கு சாப்பிடலனாலும் நல்லா சாப்பிடுவேன், அப்படி இருந்தேன். ருசியாக சாப்பிடுவேன், அப்படி தான் பழகியிருந்தேன். இதெல்லாமே அப்படியே மாறுது, டோட்டலாக மாறுது என் லைஃப்பில். ஒன்றுமே எது கிடைக்குதோ அது சாப்பிட்ற அளவுக்கு மாறிட்டேன். இப்போ கிடைச்சா போதும், பசி தீர்ந்தா போதுன்ற அளவுக்கு மாறிடுச்சு. ஒரு வாரம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தாங்க, மருந்து ஏற்றினாங்க, மருந்தெல்லாம் கொடுத்தாங்க. டாக்டரு, எனக்கு தெரியாது, டாக்டர் எங்கள் அம்மா சொன்னாங்க, அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க. டாக்டர் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனாராம், கடவுள் தான் இதுக்கப்புறம் இவனை அந்த லெவலுக்கு இருந்திருக்கிறேன். ஆனால் என்னுடைய சரீரத்தில் அந்த எந்த ஒரு காரியமும் இல்லை. ஏன்னா மஞ்சகாமல இருக்கும்போது தெரியவே ஆள் மாற்றம்லாம் தெரியாது, உடம்பு இதுவாகும், ஆனால் அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸில் எந்த மாற்றமும் இருக்காது. இப்படி ஆக்டிவிட்டீஸில் எந்த மாற்றமும் இல்லாதனால எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. குறிப்பிட்ட காலத்தில் அந்த ஒரு வாரம் இருந்தேன், வீட்டுக்கு வந்த ஒரு மாதம் வீட்டில் ரெஸ்ட் எடுத்தேன், நேராக பைபிள் காலேஜ் கொண்டு போய் சேர்த்துட்டேன். இப்போ பைபிள் காலேஜுக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் இந்த 3 மாதம் எனக்கு நல்லதாகவே தெரிஞ்சுது. ஏன் நல்லதாக தெரிஞ்சதுன்னா, பைபிள் காலேஜுக்குள்ளே போனது 8 மணிக்கு சோறு, அவங்க என்ன போடுறாங்களோ சாப்பிடு. 12 மணி, இப்போ 12:30லேருந்து 1 மணிக்குள்ளே சோறு போடுவாங்க, அவங்க என்ன போடுறாங்களோ சாப்பிடு. சாயந்தரம் நைட்டு டின்னர் போடுவாங்க, தட்டை எடுத்துட்டு போய் நிட்டணும், என்ன போடுறாங்களோ சாப்பிடணும். இதே இந்த 3 மாதம் நான் பழகாமல் போயிருந்தேன்னு நினைச்சிங்க, ஒரே வாரத்தில் வீட்டுக்கு வந்திருப்பேன். சோறே போட மாட்டேறாங்க. நம்ம நிறைய நேரத்தில் நம்ம நினைக்கிறது, ஏன் இப்படி ஆண்டவர் நடத்தணும், ஏன் இப்படி செய்யணும். ஆனால் அவர் கிரியை செய்கிறார், ஆனால் அவர் சகலத்தையும் நன்மைக்கு எதுவாக செய்கிறவர். ஒருவேளை இந்த 3 மாதம் எனக்கு பழகாமல் இருந்திருந்தா இன்னைக்கு நான் ருசியாக தான் கேட்டுருந்துருப்பேன். அன்னைக்கு போய் அங்கே ருசியாக தான் கேட்டுருந்துருப்பேன். என்னம்மா அம்மா ஃபோன் அடிச்சிருப்பாம்மா, இந்த மாதிரி சோறு போடுறாங்கம்மா, பொங்கல் கொடுக்குறாம்மா காலைல. சில ஆட்கள்லாம் பொங்கலே. ஒரு பையன் சொல்லுவான், அங்கே பைபிள் காலேஜ் படிச்சுட்டு இருந்தான், என் கூட படிப்பான், சின்ன பையன் அவன். நான் போகும்போது அவன் என்னோட வயசில் சின்னவன். பொங்கல் போட்டால் பொங்கல்னு அப்படின்னு போட்டு போயிடுவான், பொங்கல் அப்படின்வான். பொங்கல் கொடுத்தாலே பொங்கல்னு எடுத்துன்னு போய் குப்பத்தொட்டில் போட்டு போயிடுவான். சின்ன பையன், ஒரு 17-18 வயசு தான் இருக்கும். நான் போகும்போது எனக்கு 22 வயசு. அப்போ அவன் பாட்டு போட்டு போயிடுவான். எனக்கு அதே தான். ஒருவேளை மஞ்சகாமல வராமல் போயிருந்தேன்னு வச்சுங்க, நான் என்ன பண்ணியிருப்பேன், பொங்கல்னு போட்டிருப்பேன், அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, பொங்கல்னு அமைச்சிருப்பாங்க. அப்படிதான் நிறைய நேரத்தில் நம்ம எதிர்பார்க்கறதுல என்ன தெரியுமா, கர்த்தர் எல்லாம் அப்படியே நல்லா நடத்தணும், அப்படி நடத்தும் போதே ஸ்மூத்தாக இருக்கணும். அந்த மாதிரி மேலே பாருங்க அழகாக இருக்குது நிற்கிறதுக்கு, அந்த மாதிரி ஸ்மூத்தாக இருக்கணும். கரடு முரடான பாதையே வேண்டாம். ஆனால் கர்த்தர் சில நேரங்களில் கரடு முரடான பாதைகளை கொண்டு வருவார். ஏன் அப்படின்னா, அவர் வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றும்படி அவர் தேர்ந்தெடுத்த பாதையில் அவர் நம்மை நடத்துவார். ரெண்டாவது, இங்கே ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் தான் நடக்குது. 13ஆம் அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க, நான் சுருக்கமாக அதை சொல்லிட்டு போகிறேன். 13ஆம் அதிகாரத்தில் லோத்தினுடைய குடும்பமும் ஆபிரகாமுடைய குடும்பமும் இருக்க முடியாத அளவுக்கு, பூமி தாங்கக்கூடியாத அளவுக்கு அந்த இடத்துல அவங்க பெருக ஆரம்பிச்சாங்க. லோத்தினுடைய குடும்பம், ஆபிரகாமு கூட லோத்தும் போனார். இப்ப ஆபிரகாமுடைய ஊழியக்காரங்களுக்கும் லோத்தினுடைய ஊழியக்காரங்களுக்கும் பிரச்சனை வருது. ஆடு மேய்க்கிறவங்க பிரச்சனை பண்றாங்க, ஏன் நான் ஆடு மேய்க்கிற இடத்துல இவன் ஆடு மேய்க்கிறான், நான் போற இடத்துல இவனும் போறான் அப்படின்னு சொல்லி சில பிரச்சனைலாம் வரும் பாருங்க. அந்த மாதிரி பிரச்சனை பண்றாங்க.
இப்படி பிரச்சனை பண்ணி அது வாக்குவாதமாக மாற ஆரம்பிக்குது. இப்படி வாக்குவாதமா மாறும் பொழுது ஆபிரகாம் லோத்தை கூப்பிட்டு பேசுறாரு, நீ நானும் சகோதரர்கள், நமக்குள்ள பிரச்சனை வேண்டாம், நீ எந்த திசைக்கு போறியோ அதுக்கு எதிர் திசையில நான் என்ன பண்றேன், போறேன். இதே பிரச்சனை நமக்கு வந்தா நம்ம என்ன தெரியுமா செய்வோம்? சில நேரங்கள்ல ஆண்டவர் ஏன் எனக்கு இந்த பிரச்சனையை கொடுத்தாரு, நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, இந்த லோத்து வந்ததுனால தான் பிரச்சனை, இவனால ஒரே பிரச்சனை, அவனால ஒரே பிரச்சனை. புதுசா யாராவது ஒருத்தர் வந்து, கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் போய் சொல்றேன், புதுசா யாராவது ஒருத்தர் வந்து சபையில நம்ம உட்காரத்துல உட்காந்துட்டாலே, நான் சொல்றது புரியுதுங்களா? நான் வழக்கமா இங்கதான் உட்காருவேன், அது இன்னைக்கு நான் வரலன்னு பார்த்து நான் உட்காருவேன்னு தெரிஞ்சு, அப்படி யாராவது இருந்தீங்கன்னா மன்னித்து கொள்ளுங்க, தெரியாம வந்துடுச்சு வாயில. சில நேரங்கள் அப்படிலாம் கோபம் இருக்கும். நான் உட்கார்ற இடத்துல தான் உட்காருவேன், நான் நகருவேன், இது ஏன் இங்கேயே தான் உட்காருவோம் கடைசி வரைக்கும். அப்படி இருந்தேன்னா எங்க இங்கே தான், அங்கே போகவே. ஆமாம், அப்படிலாம் இருக்கக்கூடாது, ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். லேலூயா, என் சேரு, நான் உட்கார்ற இடம். சில ஆட்கள் வயசானவங்களாம் செவத்து ஓரத்தில் சாஞ்சு உட்காரலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. நான் சொல்லிவிடுவேன், வயசானவங்களாம் என்ன பண்ணுங்க, செவரு ஓரமாக கொஞ்சம் சாஞ்சு உட்காந்துங்க, பின்னாடி உட்காந்துங்க, சேரில் உட்காருங்க அப்படின்னு சொல்லுவேன். சில ஆட்கள்லாம் நான் அவங்க உட்கார்ந்த இடத்துல தான் உட்காருவோம். அது வேற ஒரு பக்கத்தில் பேக் வச்சுப்பாங்க, பேகு, பைபிளு, ஃப்ரண்ட் இடம் இதெல்லாம் பாருங்கள். சில பேர் கவர் பண்ணுவாங்கன்னா, நான் ஒரு சர்ச்சு பாஸ்டர்ன்றனால இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக எனக்கு நான் அதிகமாக பார்க்குறதுனால தெரியும், அதனால சொல்கிறேன். பைபிளை முன்னாடி வச்சுப்பாங்க, சைடில் பேக் வச்சுப்பாங்க, இந்த பக்கம் தப்பாக நினச்சிக்காதீங்க, வாட்டர் பாட்டில் வச்சுப்பாங்க, வாட்டர் பாட்டில் கண்ணில் பட்டதுனால சொல்கிறேன், வாட்டர் பாட்டில் வச்சுப்பாங்க. வச்சுக்கிட்டு அப்படி வசதியாக உட்காந்து யாரும் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஏன்னா யார் கூட இருக்கிறாங்க அவங்க? ஏசப்பா கூட இருக்கிறாங்க. ஒரு காலத்தில் ஏசப்பா கூட இருந்தாங்கன்னா இப்படி சுற்றுவாங்க, ஆறாவது நேரத்தில் ஆவில நிரம்பி இருக்கிற எல்லாரையும் அடித்து தும்சம் பண்ணுவாங்க. இப்போ இருக்கிற நம்ம ஆராதனை ஸ்டைலே மாறிடுச்சு. இன்னைக்கு நல்ல ஆராதனை பண்ணாங்க. அவர் சொல்லும் போது சொன்னார், ஏந்துவேன், சுமப்பேன், தாங்குவேன், கர்த்தருடைய வார்த்தையை சொல்கிறேன்னு சொல்லி சொன்னார். இன்னைக்கு இருக்கிற காலத்தில் அப்படி ரொம்ப டீசெண்டாக ஆராதனை பண்ண ஆரம்பிச்சிட்டான். நடக்குமா நடக்காதா சோர்ந்து சத்தமே வராது. லேலூயா, சத்தம் போடாமல் அழகாக பண்ணணும். அப்படி ஆயிடுச்சு. உயிரை கொடுத்து ஆராதனை பண்ணணும், கர்த்தரை ஆராதிக்கணும். நான் சொல்லுவேன், உயிரை கொடுத்து அங்கே போகணும், உயிர் போய் மேலே தொட்டு வரணும், பரலோகத்தை போய் தொட்டு வரணும். நீங்கள் கத்துல அந்த சத்தம் தனியாக கேட்கணும் பரலோகத்தில். அப்படி கத்தி நல்ல முழு பலத்தோடு கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்வார். இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் கர்த்தர் கிரியை செய்கிறார். என்ன கிரியை செய்கிறாரு? அவர் தான் செய்து கொண்டிருக்கிறார். இந்த லோத்து கூட இருந்தா பிற்காலத்தில் அவருடைய எனக்கு ஆண்டவர் பேசின ஒரு காரியம். இப்போ ஒருவேளை லோத்து அப்படியே கூடவே இருந்திருந்தா பிற்காலத்தில் லோத்தினுடைய சந்ததியும் ஆபிரகாமுடைய சந்ததியும் ஒன்னாவே டிராவல் பண்ணியிருப்பாங்க. ஒன்னாவே டிராவல் பண்ணா கானான் தேசத்தை சுதந்திரிக்கும் பொழுது இந்த லோத்தினுடைய சந்ததியும் கூட நிற்கும். நாங்களும் கூட தான் வந்தோம், எங்களுக்கும் இடம் இருக்கு, எங்களுக்கும் இதுல உரிமை இருக்கு, எங்க தாத்தா உங்க கூட தான் வந்தாரு, உங்க தாத்தா ஆபிரகாம் கூட எங்க தாத்தா லோத்து வந்தாரு அப்படின்னு ஒரு நாள் பேசுறதுக்குள்ள இவர் இங்க கிரியை செய்து கொண்டார். இந்த லோத்து இவன் கூட இருந்தான்னா என் ஆபிரகாமுக்கு பின்னாடி பிரச்சனை வரும்னு சொல்லி கர்த்தர் ஆபிரகாமுக்கும் லோத்துக்கு நடுவில் ஒரு பிரிவினை ஏற்படுத்துகிறார். இன்னைக்கு நிறைய நேரங்களில் நிறைய சூழ்நிலையில் கர்த்தர் சில மனிதர்களை நம்மளை விட்டு பிரிக்கிறது நமக்கு நல்லது, சில இடங்கள்ல இருந்து நம்மளை பிரிக்கிறது நமக்கு நல்லது, சில நட்புகளை நமக்கு பிரிக்கிறது நல்லது, சில விஷயங்களை நம்மளை விட்டு பிரிக்கிறது நல்லது, சில குணங்களை நம்மளை விட்டு எடுக்கிறது நமக்கு நல்லது, சில இடங்கள்ல நம்ம வைராக்கியமா இருந்தாலும் வைராக்கியத்தை விடுறது ரொம்ப நல்லது. கர்த்தர் அதற்காகவே சில சூழ்நிலைகளை ஏற்படுத்துவார். வைராக்கியமாவே இருந்து வாழ்ந்துட முடியாது. ஒரு தேவ பிள்ளை வைராக்கியத்தை விடுறது தான் தேவ பிள்ளைக்கு அழகு. தேவனுக்காக ஒருவருக்கு மட்டுமே வைராக்கியம் பாராட்டணும். நான் வைராக்கியமா இருப்பேன், செத்தாலும் சாவேன், ஆனா அந்த முகத்தை பார்க்க மாட்டேன், இந்த முகத்தை பார்க்க மாட்டேன், அவங்க கிட்ட பேச மாட்டேன், இவங்க கிட்ட பேச மாட்டேன். இது அழகல்ல. ஒரு தேவ பிள்ளைக்கு இது அழகல்ல. இதை விடுறது தான் உங்களுக்கு அழகு. ஹல்லேலூயா. சில நேரங்களில் சில லோத்தை நம்ம விட்டு பிரிப்பார். ஏன் பிரிக்கிறாரு? ஏன் ஆண்டவர் இப்படி பண்றாரு? கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார்.
உங்களுக்காக கர்த்தர் கிரியை செய்யறதுனால தான் லோத்தை விட்டு ஆபிரகாமை கர்த்தர் பிரித்தார். ஆபிரகாமை பிரிச்ச பிற்பாடு கர்த்தர் வசனம் சொல்லுது 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு, பாருங்க, சொன்ன உடனே பிரிந்த உடனே கர்த்தர் பேசுகிறார். இவ்வளவு நேரம் கர்த்தர் எந்த இடத்திலும் பேசவே இல்லை. பிரிந்த உடனே வேதம் சொல்லுது, லோத்து ஆபிராமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிராமை நோக்கி. அல்லேலூயா. நல்லா கவனிச்சு பாருங்க. ஆபிரகாம் லோத்துக்கும் பிரச்சனை வரும்போது கர்த்தர் எதையும் பேசவே இல்லை. இன்னைக்கு உங்களுக்கு நிறைய வாக்குவாதங்கள் வரலாம், நிறைய பிரச்சனைகள் வரலாம், நிறைய சூழ்நிலைகள் வரலாம். ஏன் கர்த்தர் எனக்காக கிரியை செய்யல? இந்த கேள்வி உங்களுக்குள்ள இருக்க வேண்டாம். கர்த்தர் உங்களுக்காக எப்பொழுதுமே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். எந்த சூழ்நிலையும் அவர் கிரியை செய்து கொண்டுதான் இருக்கிறார். நீங்க சுற்றி திரிகிறதுனால கர்த்தர் உங்களை என்ன இப்படி விட்டுட்டாரே ஆண்டவர், ஒண்ணு நடக்கலையே நினைக்க வேண்டாம். உங்களுக்கான எல்லைகளை அவர் குறித்து கொண்டிருக்கிறார். ரெண்டாவது, ஆண்டவர் என்ன எதற்காக எதுவுமே செய்யல, எனக்காக எதுவும் பேசவே இல்லை, எனக்காக எதையும் செய்ய மாட்டார் ஆண்டவர். இப்படியே இருக்குது காலம், இப்படியே இருக்குது வாழ்க்கை. அவன் பேசுறவன் பேசிக்கிட்டே இருக்கிறான், வளர்ந்துகிட்டே இருக்கிறான், என் நிலைமை இப்படியே இருக்குன்னு நினைக்க வேண்டாம். கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்து கொண்டிருக்கிறார். சில மனிதர்களை நம்மளை விட்டு பிரிக்கிறது கர்த்தர் நல்லதுக்காக பிரிக்கிறார். சில சூழ்நிலைகளை விட்டு பிரிக்கிறது நமக்கு நல்லதுக்காக பிரித்து கொண்டிருக்கிறார். சில இடங்களை விட்டே கர்த்தர் பிரித்து எடுப்பார். சில மனிதர்களை விட்டு பிரித்து எடுப்பார். சில நம்ம நம்பிக்கையான மனிதர்களை விட்டு, நம்ம நம்பி இருந்திருப்போம், இவங்க இருந்தாங்கன்னா நம்மளால எதையும் செய்ய முடியும்னு சொல்லி, இவங்க இருக்கிறாங்க அதனால நமக்கு நடக்கும் அப்படின்னு நம்பி இருந்திருப்போம். கர்த்தர் அவங்களை விட்டுலாம் பிரித்து எடுப்பார். ஏன் தெரியுமா? கர்த்தர் சொன்னதை அவர் வாழ்க்கையில நிறைவேற்றும்படியாக, கர்த்தர் சொன்னதை உங்க வாழ்க்கையில நிறைவேற்றும்படியாக கிரியை செய்து கொண்டிருக்கிறார். எல்லாம் மாறுங்க, உங்க வாழ்க்கையில எல்லாமே மாறிடும். ஏன்னா கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்து கொண்டிருக்கிறார். உங்களுக்காக அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். இதுல எந்த மாற்றமும் வேண்டாம். இன்னைக்கு போகும் பொழுது ஒரே ஒரு நம்பிக்கையோட போங்க, கர்த்தர் எனக்காக கிரியை செஞ்சுட்டு இருக்காரு. அவர் அமைதியா இருக்கிறதே எனக்கு நல்லது தான். ஏன்னா அவர் எனக்காக என்ன பண்ணிட்டு இருக்காரு? கிரியை செய்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நடக்கலை, என் வாழ்க்கையில் எதுவும் ஆகலை, என்னை சுற்றி இருந்த மனிதர்லாம் என்னை எதிர்த்து போகிறாங்க. நல்லா இருந்தாங்க, என் கூட என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. என் கூடவே இருப்பேன்னாங்க, ஆனால் பிரிஞ்சு போயிட்டாங்க. அப்படிலாம் ஒரு வேளை சூழ்நிலையை சந்திச்சிங்கன்னா நல்லா புரிஞ்சுக்குங்க, கர்த்தர் உங்க கூட இருக்க விரும்புகிறார். அவர் உங்களுக்காக கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அவனை பிரிச்ச உடனே கர்த்தர் பேசினார் பாருங்க. கர்த்தர் ஆபிராமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி என்ன பண்ணுவேன்? கொடுத்து. திரும்பி ஃபர்ஸ்ட்டுக்கு வராரு பாருங்க. அவர் பிரிச்சது எதுக்காகனா, இந்த இடத்த ஃபுல்லாக உனக்கு மட்டும்தான் கொடுக்க போகிறேன். யாருக்கு கொடுக்க போகிறேன்? உனக்கு மட்டும், ஆபிரகாமுக்கு மட்டும். சொல்லுங்களேன், எனக்கு கொடுப்பாருன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க, எனக்கு கொடுப்பாரு. எனக்கு அவர் சொன்னதை எனக்கு கொடுப்பாரு. அல்லேலூயா. உங்களுக்கு கொடுப்பாரு, நம்புங்க. முதல்ல அந்த நம்பிக்கைக்கு வாங்க. கர்த்தர் எனக்கு கொடுப்பாரு. ஆபிரகாமுக்கு கொடுத்தவர் உங்களுக்கும் கொடுப்பாரு. ஈசா கொடுத்தவர் உங்களுக்கும் கொடுப்பார். யாக்கோபு கொடுத்தவர் உங்களுக்கு கொடுப்பார். அவர் உங்களுக்காக கிரியை செய்து கொண்டிருக்கிறார். எப்படி தெரியுமா கிரியை செய்கிறார்? தூங்கவும் இல்லை, உறக்கமும் இல்லை, உங்களுக்காகவே வேலை செஞ்சுட்டு இருக்கார் அவர். அல்லேலூயா. உங்களுக்காக அவர் வேலை செஞ்சுட்டே இருக்கிறார். இப்போ மூணாவது அப்படியே அவர் இவ்வளோ நடந்துடுச்சு. ஒன்று எல்லையை கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு, ரெண்டாவது ஆளை விட்டு பிரிச்சிட்டாரு. ஆனால் சந்ததி இன்னும் இல்லை. என்ன இல்லை? யார் வேணும்? இப்போது ஆபிரகாமுக்கு அடுத்தது ஒரு ஆள் வீட்டில் வேணும். ஆபிரகாமுக்கு இல்லை. ஆபிரகாம் மைண்டில் என்ன வந்துச்சுன்னா, 15ஆம் அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் வாசித்து பாருங்கள். ஆபிரகாம் மைண்டில் என்ன வந்துடுச்சுன்னா, எலியேசர்னு ஒருத்தர் இருக்கிறான். என்ன பண்ணுறான்? எலியேசர்னு ஒருத்தர் இருக்கிறான். எலியேசரை நமக்கு அடுத்த ஆளாக தத்தெடுத்து வளர்த்துடலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டார். மைண்டில் வந்துடுச்சு. எப்போவுமே ரொம்ப நல்ல ஆண்டவரை பற்றி நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம மைண்டில் எதாவது வந்துட்டாலே அவர் வந்துடுவார். நம்ம மைண்டில் இப்படி செய்யலாமா, இப்படி சூழ்நிலை இப்படி இருக்கு, இதை பண்ணலாமான்னு உடனே பேசிடுவார். ஆண்டவரோடு இருக்கிற உறவு சரியா இருந்தா, நீங்க ஏதாவது தப்பான முடிவு எடுக்க போறீங்கன்னா உடனே வந்துடுவார். உடனே வந்துடுவார். ஆபிரகாமிட்ட உடனே உடனே வந்து, நான் உனக்கு மகா பெரிய கேடகம், உனக்கு பலனா இருக்கிறேன் அப்படின்னு ஸ்லோவா பேசுறாரு. ஆபிரகாம் மைண்ட்ல இருந்தே சொல்றாரு, ஆண்டவரே எனக்கு பிள்ளை இல்லை, அதனால நான் என்ன பண்றேன்?
எலியேசரை தத்து பிள்ளையா எனக்கு அடுத்தது வச்சிடலான்னு இருக்கிறாங்க. உடனே ஆண்டவர் சொன்னார், உனக்கு ஒரு குமாரனை. அமைதியாக தானே இருந்தார் ஆண்டவர், ஆனால் கிரியை செஞ்சுட்டே இருக்கிறார். இவன் மைண்டில் தான் வந்துச்சு, இவன் மைண்டில் தான் என்ன வந்துச்சு. ஆனால் உடனே ஆண்டவர் வர பாருங்க, கிரியை செய்யறா பாருங்க, உடனே பேசுறார், உனக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பேன், உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் அவரோடு பேசினார். 21ஆம் அதிகாரத்தில் ஈசாக்க கொடுத்தார். ஆனால் இதுக்கு நடுவில் ஆண்டவர் ரொம்ப அமைதியான ஒரு காலம் உண்டு. எப்போ தெரியுமா? ஆபிரகாம் சாராளுடைய பேச்சை கேட்டதுனால கர்த்தர் அமைதியாயிட்டார். அவர் அமைதியாக, அவர் சொல்லி அவர் அமைதியாக இருந்தார்னா கிரியை செஞ்சுட்டே இருப்பார். நம்ம அவர் அமைதியாக்கிட்டோம்னா அவர் அமைதியாக மட்டும்தான் இருப்பார். அல்லேலூயா. இந்த இடத்துல என்ன நடக்குது? இந்த ஆபிரகாமுடைய ஸ்டோரி நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். நீங்கள் அநேக பிரசங்கங்களில் கேட்டிருப்பீங்க. இந்த 16ஆம் அதிகாரத்தில் சாராளுடைய பேச்சை கேட்டு ஆபிரகாம் என்ன பண்ணார்னா ஆகாரை திருமணம் பண்ணிக்கிட்டார். ஆகாரை கல்யாணம் பண்ணி இஸ்மவேலை 86 வயசில் பெற்றெடுத்தார். 86லேருந்து 99 வரைக்கும் கர்த்தர் ஆபிரகாமோடு பேசினதாக வேதாகமத்தில் குறிப்பிடப்படவே இல்லை. இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, ஆண்டவருக்கு ஆபிரகாம் மேலே ஒரு மன கஷ்டம்னு சொல்லலாம். ஏன்னா ஆகார் இந்த 16ஆம் அதிகாரத்தில் ஆகார் சாராளுடைய டார்ச்சர் தாங்க முடியாமல் வீட்டை விட்டு ஓடுறாங்க வெளியே. இந்த வீட்டை விட்டு ஓடும்போது யாருக்கு ஆண்டவர் அழைத்தார்? யார் ஆண்டவர் அழைத்தார்னா ஆபிரகாமை தான் அழைத்தார். இது வரைக்கும் எல்லா விஷயத்தையும் யார்கிட்ட பேசிட்டு இருந்தார்? ஆபிரகாமிட்ட தான் பேசிட்டு இருந்தார். இப்போ உடனே என்ன பண்ணோம்? ஆபிரகாமே அந்த ஆகார் பெண் ஓடுறா, போய் அவளை கூட்டுவான்னு சொல்லியிருக்கணும். ஆனால் ஆண்டவர் ஆபிரகாமிட்ட பேசவே இல்லையே. சில நேரத்தில் நம்ம பண்ணுற சில காரியங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களால அல்லது தேவனை கேட்காம சில அவசர முடிவுகள் எடுப்போம். இந்த அவசர முடிவுகள் தேவனை ரொம்ப அமைதியாக்கிடும். அப்படி அமைதியாயிட்டார்னா அவர் கன்வின்ஸ் ஆகிற வரைக்கும் அவர் காலில் விழுந்து தான் ஆகணும். அல்லேலூயா. இங்கே நடக்கிறது தான் நடக்குது பாருங்க. ஆபிரகாமை கூப்பிட்டு சொல்லியிருக்கணும். இது வரைக்கும் எல்லாத்தையும் ஆபிரகாமை கூப்பிட்டு தான் கர்த்தர் பேசினார். ஆனால் முதல் முறையா ஆகாரை கூப்பிட்டு சொல்ல, நீ போய் உன் நாச்சராண்டையில அடங்கியிரு. ஆண்டவர் சொல்லியிருக்கலாமே, ஆபிரகாமை கூப்பிட்டு சொல்லிக்கிறா, நான் அந்த ஆகார் பெண் ஓடுறாவர், நீ மறுமணம் பண்ணியே அந்த ஆகார் என்ன பண்றா, வீட்டை விட்டு ஓடுறான், அவளை போய் கூப்பிட்டுட்டு வா அப்படி சொல்லியிருக்கணும். ஆனா ஆண்டவர் அவன்கிட்ட பேசவே இல்லை. 86லேருந்து 99 வரைக்கும் கர்த்தர் ஆபிரகாமோடு பேசவே இல்லை. 99 வயதுல 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கு, 99 வயதான பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நான் சர்வ வல்லமுள்ள தெய்வம், எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. இப்போ ஆபிரகாமுக்கு மைண்ட்ல என்ன ஆயிடுச்சுன்னா, இஸ்மவேலை வச்சு நம்ம அப்படியே காலத்தை ஓட்டிலாம் நினைச்சாரு. ஆனால் அந்த அதிகாரத்தினுடைய கடைசி பாகத்தில் நீங்கள் வாசிப்பிடலான்னா ஆண்டவர் சொல்லிட்டார், தெளிவாக சொல்ல, உனக்கும் சாராளுக்கும் நான் பிள்ளை கொடுப்பேன். அல்லேலூயா. உனக்கும் சாராளுக்கும் ஒரு பிள்ளை பிறக்கும். அந்த பிள்ளைக்கு ஈசாக்குன்னு பேர் வை. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் கர்த்தர் கிரியை செய்து கொண்டே இருக்கார் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவர் அமைதியாக இருக்கிறாரு. நான் ஜெபம் பண்ணுறேன், உபவாசிக்கிறேன், சபைக்கு போகிறேன், கர்த்தர் பேசுகிறாரு, நான் ஒன்றும் நடக்கலை, எதுவுமே நடக்க மாட்டேது, அப்படியே இருக்குது என் வாழ்க்கை. இல்லைங்க, உங்களுக்கு கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் அவசர முடிவுகளை எடுக்கிறத காட்டினோம் தேவ சமூகத்தில் காத்திருங்க. ஆண்டவர் அமைதியாக இருக்கிறாரு, எனக்கு ஒன்றும் நடக்கலை, எனக்கு எதுவும் செய்ய மாட்டார், ஆண்டவர் ஒன்றுமே நடக்க மாட்டேது, அவசரப்படாதீங்க. ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும், கர்த்தர் செய்யாமல் ஒரு காரியத்தை அவசரத்தில் நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா அது நம்ம வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் கஷ்டமாக தான் இருக்கும். இன்னை வரைக்கும் இஸ்மாயில் என்ன தான் இருக்கிறாரு? கஷ்டமாக தான் இருக்கிறாரு. அவர் துஷ்டன்னாரு, இன்னை வரைக்கும் அவர் உலகத்துக்கே கஷ்டமாக இருக்கு. உண்மைதான். நான் சொல்ல வருகிற காரியங்கள் சில விஷயங்கள் உங்களுக்கு புரியலாம், சிலது புரியாமல் இருக்கலாம். ஆனால் இஸ்மவேலுடைய சந்ததி தான் இந்த உலகத்துக்கு விரோதமான துஷ்ட கையுடையவனாக மாறணும். இன்னை வரைக்கும் சில நேரங்களில் நம்ம எடுக்கிற அவசர முடிவுகள் நம்முடைய வாழ்க்கையில் பல பாதிப்புகளை கொண்டு வரும். ஆனால் கர்த்தர் ஒரு காரியத்தில் நம்ம நடத்துவாரானால் கண்ணை மூடிட்டு போங்க. கண்ணை மூடிட்டு அவரை தாண்டி அவரை மீறி உங்களை ஒருத்தரை தொடக்கூட முடியாது. அல்லேலூயா. உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை, உங்களை தொடணும்னு நினைச்சாங்கன்னா முடியவே முடியாது. ஏன்னா உங்களுக்காக ஒருத்தர் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ற 3 பேரை கொண்டு போய் அக்னி சூளையில் போட்டாங்க. கர்த்தர் கிரியை செய்யலையே, ஒன்றும் செய்யலையே. அக்னி சூளை 7 மடங்கு அதிகமாக்கினாங்க, ஒன்றும் செய்யலையே, அமைதியாக தான் இருந்தார். உள்ளே போட்டதுக்கப்புறம் பார்த்தா
அவர் இவர்களுக்கு முன்னாடி உள்ள இருந்தார். தானியேலை கொண்டு போய் சிங்க கெபில போடுவாங்க, போட போறேன்னு சொல்றாங்க. எல்லா ஏற்பாடுகளும் நடக்குது. தானியேல் அமைதியா இருக்கார். கர்த்தர் வானத்திலிருந்து ஒரு விஷயமும் செய்யல. உடனே வானம் திறந்து நமக்கு ஒரு அற்புதம் மாதிரி நடந்துச்சுன்னா, மேஜிக் மாதிரி நடந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? கர்த்தர் உங்க கூட இருக்கிறார் அப்படின்னு நல்லா இருக்கும். இப்போ இன்னைக்கு கூட ஒன்றும் இல்லை, நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க, இல்லை உங்கள் வீட்டில் ரசிக்கப்படாத யாரோ இருக்கிறாங்க, ரசிக்கப்படாதவங்க, ஆண்டவரை அறியாதவங்க, அவங்க உங்களை பார்த்து ஏளனமாக பேசுகிறாங்க, இப்படி கை நீட்டி அவமானப்படுத்தி பேசுகிறாங்க. நீ என்ன சர்ச்சைக்கு போகிற, ஒன்றும் நடக்கலை அப்படின்னு சொன்ன உடனே அப்படி மேலேருந்து ஏதோ ஒன்று அவங்க கை மேலே ஊந்துச்சு. இப்படி கை நீட்டுறாங்க, நீட்டி இப்படி பேசுகிறாங்க உங்களை பார்த்து. அப்படியே டக்குன்னு கை உடஞ்சிச்சுன்னு, திடீர்னு அப்படி கை நீட்டின கை அப்படியே உடஞ்சி கீழே விழுந்துச்சுன்னா, கர்த்தர் பார்த்தல உடச்சாரா? எப்படி? அப்படி இருந்தால் நல்லா தான் இருக்கும். யாரும் நம்மளை கை நீட்டிய, நமக்கு ஆசையும் அப்படி தான். கை நீட்டுறவங்க கையெல்லாம் உடச்சிருங்க ஆண்டவரை. என்ன ஆண்டவரை? கை நீட்டுறவங்க கையெல்லாம், எந்த கையெல்லாம் நீட்டி பேசிச்சோ அந்த கைக்கு முன்னாடி உங்களை உயர்த்துவார். இந்த நபர் அவ்வளோ பெரியவங்க, இந்த ஆளை போய் பாருங்க, அவங்க செய்வாங்க. அந்த அளவுக்கு கர்த்தர் உயர்த்துவார். பாருங்க, வேலையை செய்யல, ஆண்டவர் ஒன்றும் செய்யல. சிங்க கெபியில கொண்டு போய் போறதுக்கான எல்லா வேலைகள் நடக்குது, ஆனால் ஒன்றும் செய்யல. ஆண்டவர் அமைதியாக தான் இருந்தார். சிங்க கெபியில கொண்டு போய் போட்டாங்க, சிங்கங்களின் வாயை ஆண்டவர் ஆல்ரெடி கட்டி வச்சிருந்தார். நமக்காக கிரியை செய்து கொண்டே இருக்கிறவர். உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு காலகட்டத்திலும் நீங்க இந்த சபைக்குள்ள வந்ததுலேருந்து, இயேசுவை அறிந்து கொண்டதுலேருந்து இன்னை வரைக்கும் உங்களுக்காக ஒரு காரியத்தை செய்து கொண்டே தான் இருக்கிறார் அவர். எந்த இடத்துலையும் அவர் மாற்றம் பண்ணல, எந்த இடத்துலையும் அவர் உங்களை விட்டு விலகவும் இல்லை. அவர் உங்களுக்கான கிரியைகளை செய்து கொண்ட வேலை ஸ்தலத்தில் அல்லது உங்க குடும்பத்தில், உங்களுடைய இருக்கிற இடத்துல, கடன் பிரச்சனையில, வியாதியில, என்ன ஒன்று போனா ஒன்று வந்துட்டே இருக்குன்னு நினைச்சு கொண்டே இருக்க வேண்டாம். கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்து கொண்டே இருக்கிறதுனால தான் நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது அவருடைய கிருபையே. இன்னை வரைக்கும் வந்திருக்க காரணம் என்ன தெரியுமா? அவருடைய கிருபை தான். கடந்த வாரத்தில் 22 வயசு பையன் கடன் பிரச்சனையில தற்கொலை பண்ணிக்கிட்டான். கடன் பிரச்சனையில், வீட்டில் இருந்த கடன் பிரச்சனைனால அப்பா இறந்துட்டாரான் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி. அகமதாபாத்தில், இந்தியாவில் நடந்தது. அகமதாபாத்தில் 22 வயசு பையன். நமக்கு எவ்வளோ கடன் பிரச்சனை இருந்தும் கர்த்தர் நம்மளை நிம்மதியாக அதை நடுவில் தூங்க வச்சு வாழ வச்சுட்டு இருக்கிறாரு. கடன் மாறிடுன்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கிறாரு. கடனை மாற்ற அவர் வல்லவர்ன்ற தைரியத்தையும் கொடுத்து வாழ வச்சுட்டு இருக்காரு. அல்லேலூயா. எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் கடன் பிரச்சனையால் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. வியாதி 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 வரதுனால மனம் உடைஞ்சு போறாங்க. ஆனால் எல்லா சூழ்நிலையிலையும் இன்னை வரைக்கும் உங்களுக்காக கிரியை செய்து கொண்டிருக்கிறார். இன்னை வரைக்கும் உங்களை நடத்தி கொண்டு வருகிறார். இன்னை வரைக்கும் நடத்தினவர் இனிமேல் நடத்துவார். அல்லேலூயா. இனிமேல் அவர் நடத்துவார். அந்த விசுவாசத்தில் போங்க. ஆபிரகாம் சொன்னார்ல, ஆபிரகாமுக்கு என்ன சொன்னார்னா, உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். அவ்வளோதான் சொன்னார். அமைதியாக இருந்தார். வேலை நடந்துச்சு, ஆட்டோமேட்டிக்காக வேலை நடந்துச்சு. எலியேசர் போய் ஈசாக்குக்கு பெண் பார்க்கும் பொழுது ரெபேக்காளுடைய வீட்டில் சொல்ல என்னுடைய எஜமான் சீமானா இருக்கிறார். என்னவா இருக்கிறாரு? செல்வ சீமானா இருக்கிறார். அவருக்கு இல்லாத எதுவுமே இல்லை. வேலைக்காரங்க இருக்காங்க வீட்டில் நிறைய. போகும்பொழுதே சும்மாவே அப்படி ரெபேக்காளுக்கு சும்மாவே அவன் கையில் வலையெல்லாம் போட்டு கம்பெல்லாம் கொடுத்து நிறைய பொக்கிஷெல்லாம் கொடுக்குறான், நிறைய பொருட்கள்லாம் கொடுக்குறான், விலை உயர்ந்த பொருட்கள்லாம் கொடுக்குறான். பொண்ணு பார்க்க போகிறதுக்கு 10 ஒட்டகத்தோடு போகிறான். அல்லேலூயா. சில ஆட்கள்லாம், சில வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பொண்ணு பார்க்க போகிறதுக்கு 25 பேர் வருவாங்க. பொண்ணு பார்க்குறதுக்கே நிச்சயத்துக்கு 100 பேர் வருவாங்க. ஒரு குடும்பத்தில் இப்படி நடந்தது. நிச்சயம் நடந்துச்சு அப்படின்னாங்க. நிச்சயத்துக்கு எத்தனை பேர் வந்தாங்கன்னு கேட்டேன். 600 பேர் வந்தாங்களாம் நிச்சயத்துக்கு. கல்யாணத்துக்கு எத்தனை பேர் வருவாங்கன்னு கேட்டோம். நிச்சயம் முடிஞ்சு கல்யாணத்துக்கு ஒரு 2000 பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். நம்ம நிறைய நேரத்தில் 60 பேர் போதும். நம்ம கணக்கெல்லாம் நம்ம கணக்கு போட பாருங்க. வீட்டில் கல்யாணம் ஏற்பாடு பண்ண ஒரு 150 பேர் வருவாங்க. இவங்களுக்கு கொடுக்கலாம், இவங்களுக்கு கொடுக்க வேணாம். இவங்க கொடுத்தா எத்தனை பேர் வருவாங்க, அவங்க கொடுத்தா எத்தனை பேர் வருவாங்க. ஆனால் ஆபிரகாமு தான் பையனுக்கு பெண் பார்க்கறதுக்கு அனுப்புகிறார். அனுப்பும்போது 10 ஒட்டகத்தை கூட கொடுத்து அனுப்புகிறாரு. நீங்கள் அந்த அதிகாரம் கூட அவ்வளோ அழகாக இருக்கும். கர்த்தர் அமைதியாக இருப்பார், ஆனால் அவ்வளோ வேலை செஞ்சுருப்பார். அவ்வளோ அழகாக ரெபெக்காளை கொண்டு வந்து நிறுத்துவார். அமைதியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். கர்த்தர் அமைதியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒன்றும் செய்யாத மாதிரியே இருக்கும். ஆனால் அவர் கிரியை செய்து கொண்டே இருப்பார். இந்த எலியேசர் போய் அந்த துறவண்டியில் 24ஆம் அதிகாரத்தில் எலியேசர் போய் துறவண்டியில் நின்று ஜெபிப்பார். ஆண்டவரே, என்னுடைய எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனே. இவருக்கு தேவன் கூட சொல்ல மாட்டார். என் எஜமானுடைய ஆபிரகாமின் தேவனாக இருக்கிற கர்த்தர்
இந்த மாதிரி எஜமானுடைய மகனுக்கு நான் பெண் பார்க்க வந்திருக்கிறேன், இந்த துறவண்டையில் வந்து நிற்கிறேன், இங்கே நான் தண்ணி கேட்பேன், எனக்கும் என் ஒட்டகங்களுக்கும் தண்ணி கொடுக்குற பெண்ணே, நீர் என்னுடைய எஜமானுடைய குமாரனுக்கு தந்த பெண்ணுன்னு சொல்லி நான் உறுதிப்படுத்திக்கிறேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுவார் பாருங்க. கர்த்தர் கிரியை செய்வார். நீங்கள் 24 அதிகாரம் வாசித்து பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்கும். அவர் ஜெபம் பண்ணுவார். இந்த அம்மா வந்த உடனே இந்த ஆள் தான் வருவாங்க, ரெபேக்கால் தான் வருவாங்க. அவங்க அழகாக இருப்பாங்களாம், தண்ணி அழகாக கேட்டு இவர் தண்ணி கேட்பார். உமக்கும் தருவேன், உங்களுடைய ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் வார்ப்பேன். இங்கே இருக்கிற மாதிரி தண்ணி கேன் தூக்கி போடுனாலே சில ஆட்கள் தண்ணி கிளாஸில் கேட்டாலே நீயே போய் எடுத்துக்குமோ, எப்படியே எடுத்து கொடுப்பியம்மா தண்ணியை. சில ஆட்கள்லாம் தண்ணி கேட்டால் நீயே எடுத்துக்குமா, சும்மா எப்போ பாரு வேலை விட்டுட்டே இருக்கிற. இதெல்லாம் எப்படி கரெக்டாக சொல்கிற? நான் சொன்னதுனால சொல்கிறேன், நான் நிறைய சொல்லியிருக்கேன் அதனால சொல்கிறேன். எதாவது தட்டு எடுத்துருவேன், எப்போ பாரு என்ன தான் தெரியுமா. என் தம்பி ஒருத்தர் இருக்கிறான், நான் என்ன தெரியுமா சொல்லுவேன், எப்போ பாரு என்னையே வேலை விடுறீங்க. என் தம்பி அவனா தெரியவே தெரியாதுல உங்களுக்கு கண்ணுக்கு. சும்மா எப்போ பாரு ஐசக்கு 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 எப்போ பாரு. நான் ஆண்டவர் ரொம்ப நல்லவர்ல. அந்த அம்மா ஜெபம் பண்ணதை கேட்டு ஆண்டவர் தண்ணீர் அந்த அவருக்கு கொடுத்தாரு, ஒட்டகங்களும் கொடுத்தாங்க. ஒட்டகம் அந்த வனாந்தரத்தில் நடக்கிறதுக்கு 90 லிட்டர் வரைக்கும் சேவ் பண்ணிக்குமா, உள்ள 90 லிட்டர் தண்ணி வரைக்கும் சேவ் பண்ணிக்குமா. 10 ஒட்டகம் நம்ம ஒரு 9-10 லிட்டர் வச்சுப்போம். ஒரு ஒட்டகத்துக்கு 10 லிட்டர்னாலும் 10 ஒட்டகத்துக்கு 100 லிட்டரு. எத்தனை லிட்டர் தண்ணி ஊற்றுனாங்களா அம்மா? சும்மா ஒரு தோராயமாக தான் வச்சுக்கிறேன் நான். 90 லிட்டர் தண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோ வனாந்தரத்தில் நடக்கிறதுக்கு. அது குடிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா ஃபுல்லாக குடிச்சு 90 லிட்டர் சேவ் பண்ணி வச்சுக்குமா, நடக்கணும்ல வனாந்தரத்தில். அதுக்கு நம்ம ஒரு 10 லிட்டர் தண்ணி ஊற்றினா தான் வச்சுப்போம். 10 ஒட்டகம் 100 லிட்டரு, 25 லிட்டரு தண்ணி கேன் இருக்குல்ல, அது மாதிரி 4 கேனு 100 லிட்டர் தண்ணி ஊற்றணும் போய். இப்போ இருக்கிற மாதிரிலாம் அப்போ எதுவும் கிடையாது. அப்போல்லாம் இந்த மெரினா பீச்சில் சில பேருக்கு தெரியும், பள்ளம் தோண்டி வச்சு உள்ளே போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்து வாட்டர் பாட்டிலில் விற்பாங்க. இப்போ இருக்கிற ஆட்களுக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியாது, அப்போ இருக்கிற ஆட்களுக்கு தெரியும். அந்த மாதிரி தான் துறவெல்லாம் இருக்கும், தண்ணி உள்ளே போய் இறங்கி தான் எடுத்துகிட்டு வரணும். போய் இறங்கி 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 ஏறுறாங்க, 100 லிட்டர் வரைக்கும் ஏறுறாங்க. எவ்வளோ கிரியை செஞ்சுருக்காரு பாருங்க கர்த்தர். ஆபிரகாம் அங்கே உட்காந்துருக்காரு, ஆனால் கர்த்தர் இங்கே கிரியை செஞ்சு கொண்டிருக்காரு. உங்களுக்காக எனக்காகவும் நம்ம இன்னைக்கு இங்கே சபையில் இருந்தாலும் நமக்கான கிரியைகளை அவர் செய்து கொண்டு தான் இருக்கிறார். நம்ம இங்கே ஒரு இடத்துல உட்காந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருந்தாலும் நமக்கான வேலைகளை, அடுத்த வாரத்துக்கு தேவையான ப்ரொவிஷனுக்கான வேலை, அடுத்த வாரத்துக்கு தேவையான எல்லா காரியங்களுக்கான வேலை, அடுத்த மாதத்துக்கு நம்ம போட்டிருக்க பிளானு, எதிர்கால திட்டங்களுக்கான தேவைக்கான எல்லா காரியங்களை கர்த்தர் கிரியை செய்து கொண்டு தான் இருக்கிறார். அவர் அமைதியாக இல்லை, உங்களுக்காக கிரியை செய்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. இந்த காலவேளை கேட்டுக்கொண்டிருக்க உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை கர்த்தர் கிரியை செய்யலை, கர்த்தர் என் வாழ்க்கையில் எதுவும் நடக்கலை, அப்படியே போயிட்டு இருக்க வாழ்க்கையை நினச்சிட்டு இருப்பீர்கள். ஆனால் கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்து கொண்டிருக்கார். உங்கள் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் கிரியை செஞ்சுட்டு இருக்கார். உங்கள் கண்ணீருக்கான பதில் சீக்கிரமாக வரும். இதுதான் வசனம், இதுதான் சத்தியம். இந்த சத்தியத்துக்குள்ளே இதுதான் அடங்கி இருக்கு. கர்த்தர் நீங்கள் ஜெபித்தா கண்டிப்பாக கேட்பார். உங்கள் கண்ணீருக்கான ஜபத்துக்கான பதில் உண்டு நிச்சயமாக. நீங்கள் ஜெபித்த ஜபங்களுக்கான காரியங்களுக்கு கிரியை செய்து கொண்டு தான் இருக்கிறார். நீங்கள் கிரியை செய்யலை, கிரியை நடக்கலைன்னு நினைக்காதீங்க. இந்த 6 மாதம் எடுத்துங்க, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை நிச்சயமாக செய்து முடிப்பார். இவ்வளோ காலம் கிரியை செய்யலை, கிரியை நடக்கலைன்னு நினச்சிட்டு இருக்கலாம். இந்த 6 மாதம், அடுத்த 6 மாதத்துக்குள்ளே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்கிறத பார்ப்பீர்கள். அந்நிய கண்கள் அல்ல, உங்கள் சொந்த கண்கள் காணும்படி கர்த்தர் கிரியை செய்வார். அப்படியே கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் எனக்காக கிரியை செய்கிறவரை நான் ஆராதிக்கிறேன். அவர் அமைதியாக இருக்கிறதுனால கிரியை செய்யாமல் இல்லை, அவர் அமைதியாக இருந்தாலும் எனக்காக தான் கிரியை செய்து கொண்டு இருக்கிறார். அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே எனக்காக நீங்கள் கிரியை செய்கிறீங்கப்பா, நான் ரொம்ப சோர்ந்து போய் வந்தேன், ஒருவேளை மனசு ரொம்ப நொந்து போய் மனம் உடைந்து பல கவலைகள் இருக்கலாம். நான் ஆபிரகாம் பற்றி மட்டும் பேசிட்டு அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களை மட்டும் சொன்னேன். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற காரியங்களை நீங்கள் அறிவிங்க. நிறைய கவலைகள் இருக்கலாம், கர்த்தர் செய்யலை, இன்னும் நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணுறேன், ரொம்ப வருஷமாக வெயிட் பண்ணுறேன், எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன் கர்த்தர் செய்வார்னு சொல்லி இது வரைக்கும் நடக்கலைன்னு நினச்சிட்டு இருந்தா, கர்த்தருடைய வார்த்தை இதுதான், உங்களுக்காக அவர் கிரியை செஞ்சுட்டு இருக்காரு. ஆபிரகாமுக்காக எப்படி வேலை செஞ்சுட்டு கிரியை செஞ்சுட்டே இருந்தாரோ அதை போல உங்களுக்காக கிரியை செய்து கொண்டிருக்கிறார். உங்கள் எல்லையை அவர் பிளான் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு திட்டம் போட்டிருக்காரு உங்களை குறித்து, ஒரு திட்டம், பெரிய திட்டம். நீங்கள் சுற்றி திரிகிற இந்த காரியத்தெல்லாம் நீங்கள் இதெல்லாம் செய்யணும்னு நினச்சி ஆசைப்பட்டு இப்படி சுற்றி 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 வேடிக்கை பார்த்து வந்தீங்களோ, இந்த தேசத்தை உங்களுக்கும் பின்வர சந்ததிக்கு சுதந்திரமாக தருவேன் என்று சொல்லி
ஆபிரகாமுக்கு வாக்குரைத்தவர் இந்த காலவேளை உங்களுக்கும் வாக்குரைக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்க யாவருக்கும் அவர் உங்களுக்காக கிரியை செய்து கொண்டிருக்கிறார். சில மனிதர்கள் உங்களை விட்டு பிரித்து எடுக்கிறது, சில சூழ்நிலைகளை உங்களை விட்டு பிரித்து வெளியே கொண்டு வருகிறது, சில இடங்களை விட்டு உங்களை பிரித்து வெளியே கொண்டு வருகிறது, சில நபர்களை, சில நண்பர்களை, சில நம்பிக்கைத்தக்க ஆட்களை விட்டு கர்த்தர் உங்களை பிரித்து எடுக்கிற காரணம் என்னன்னா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி உங்களை அழைத்திருக்கிறார். அவர் உங்களுக்காக கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, உங்களுடைய கரத்தில் எங்க யாவரையும் தாழ்த்துக்கிறோம். ஆவியானவர் கிரியை செய்கிறாங்க. எங்களுக்காக கிரியை செய்கிறவர் ஆராதிக்கும். ஒரு விஷயம் கரங்களை உயர்த்தி, எனக்காக நீங்கள் கிரியை செஞ்சுட்டு இருக்கீங்கப்பா, எனக்காக நீங்கள் கிரியை செஞ்சுட்டு இருக்கீங்க. நான் சோர்ந்து போகக்கூடாது, தைரியமாக இருக்கணும். எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொன்னது போல, எனக்காக யாவையும் செய்து முடிப்பீர். தேவரி சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைக்கிறது என் வாழ்க்கையில் தடைபடாது என்று சொல்லி முழு நிச்சயமாய் நம்பி இங்க இருந்து போறோம்பா. கர்த்தர் கிரியை செய்வீராக. எனக்காக கிரியை செஞ்சுட்டு இருக்காரு. நான் இந்த வசனம், இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது உங்க மனசுக்குள்ள ஒரு காரியம் முதல்ல ஞாபகம் வந்திருக்கும் பாருங்க. அதுல கண்டிப்பா அற்புதம் நடக்கும் சீக்கிரமா. எனக்காக கிரியை செஞ்சுட்டு இருக்காரு ஆண்டவர்னு முதல்ல, அதுதான் ஏக்கத்துல முதல்ல நிக்குது. கர்த்தர் அந்த ஏக்கத்தை பார்க்கிறார், உங்களுடைய அந்த எண்ணத்தை பார்த்து கொண்டே இருக்கிறார். இது மட்டும் மாறிடுச்சுன்னா என் வாழ்க்கையில எல்லாமே மாறிடும் நினைச்ச அந்த இடத்துல கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். அந்த இடத்துல கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். ஆபிரகாமை ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன வார்த்தையை மட்டும் சொல்லுகிற தேவன் அல்ல, அந்த வார்த்தைக்காக கிரியை செய்கிற தேவன் அவர். இன்னைக்கு ஆசீர்வதிப்பேன்னு உங்களை பார்த்து சொன்னவர், இதுக்கு முன்னாடி நிறைய ஆசீர்வாதங்களை, வாக்கு தத்தங்களை உங்களுக்கு கொடுத்துருப்பார். இதெல்லாம் நிறைவேற தான் கர்த்தர் உங்களை நடத்திட்டு இருக்காரு. ஏன் எனக்கு இந்த பாதை, ஏன் எனக்கு இந்த சூழ்நிலைன்னு சொல்லி கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அவர் அமைதியாக இருக்காருனால கவலைப்படாதீங்க. எனக்கு ஒன்றும் நடக்கலை, என்னை சுற்றி இருக்க சூழ்நிலைகள் மாறலை, என் பிரச்சனைகள் மாறலைன்னு சொல்லி கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்து கொண்டிருக்கார். ஆண்டவரே, உங்களுடைய கரத்தில் எங்கள் யாவரையும் ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே, பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராங்க. உங்களுடைய பிள்ளைகளாகிய எங்கள் மேலே நீர் வைத்திருக்க திட்டங்கள் நிறைவேறும்படி நீர் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணி நேரமும், ஒவ்வொரு நொடியும் எங்களுக்காக கிரியை செய்து கொண்டிருக்கிறீர் என்று சொல்லி நீர் பேசி நம்முடைய வார்த்தையின்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பீராங்க. பலப்படுத்துங்க இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நல்ல